நம்ம நாடு நம்மளை கரெக்டான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கா, இல்லை நம்ம நாடு வந்து நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பை தருதா, இல்லை நம்ம நாடு நம்ம எங்கே போகணுமோ, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு முன்னேறி போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம நாடு நம்மளை அழைச்சிட்டு போதா, முக்கியமாக அந்த நாட்டை ஆட்சி செய்கிறவங்க நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்களா, அதாவது மக்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. ஹலோ கைஸ். ஸோ வழக்கம் போல் எப்பயும் சொல்கிறது தான், இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் இது வந்து கிடையாது. இது தான் நான் பேசணும், இப்படி தான் நான் பேசணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறதோ இல்லை. இந்த இதை நான் பேசி முடித்ததுக்கப்புறமேட்டு எடிட்டிங்கில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இதுக்கு கொஞ்சம் அனிமேஷன்லாம் போட்டு அது மாதிரி பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இதில் நடக்காது, பண்ண மாட்டேன். அப்படி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இது வந்து இந்த சேனலோட மோட்டிவ் என்னன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம இப்போ ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசும்போது எப்படி எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல், முன்னாடி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் சும்மா நார்மலாக போனோமா, பார்த்தோமா, பேசினோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்கமோ அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவ்னு சொல்லணும். ஸோ அந்த மோட்டிவோட இந்த மாதிரி ஒரு அரசியலை பற்றி நம்ம கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பேச போகிறதெல்லாம் எல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு கிடையாது, இல்லை இதுதான் ஃபேக்ட்டுன்ட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் பேச போகிறது எல்லாமே பொய் அப்படின்னும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, வெளியில் நான் பார்த்ததையும் நான் கேட்டதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னோட புரிதலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு இது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இல்லை, நான் பண்ணுற சேனலாக இருக்கட்டும் இல்லை மற்ற சேனலாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு ஓகே இவன் சொல்லிட்டான் இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயஸ்டாக இல்லாமல், அவன் ஒரு ஆள் சொல்லியிருந்தாலும் இல்லை நான் சொல்லியிருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 சேனலில் போய் இது கரெக்டாக இல்லை நம்ம அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா, உண்மையிலேயே இது வந்து இவன் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ எல்லாமே நியாயமாக தான் படுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஓனாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் எனக்கு வந்து இந்த சேனலையும் நீங்கள் எனக்கு வந்து இந்த அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் புரிஞ்சுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, அந்த புரிதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் அது கரெக்டாக இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிவிடுவேன். நீங்கள் எப்படி எனக்கு வந்து பதில் சொல்லுவீங்க, கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ பேர் ஏன் புரிதல்லையே இருக்கீங்க, இல்லை எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க, உங்களோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் நான் வந்து ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5வது தடவை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 4-5 தடவை கிட்ட எடுத்துருப்பேன். எனக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், இன்னும் அது எடிட்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணுவேன். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸை பற்றி பேசணும். அது இது மாதிரி ஒரு யூடியூபர் தான், வேறு ஒரு யூடியூபர்கிட்டேருந்து அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி ஓகே இவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஸோ நம்மளும் அதை பற்றி ரிலேட்டடாக நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம பண்ணுற வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யார் சேனல்லேருந்து யார் இது எப்படி என்ன எதுன்னா நான் உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அவர் வந்து அதை டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார். நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என் பெர்ஸ்பெக்டிவ் வழியாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியலில் என்னோட புரிதல்னா, ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஊர் அரசியலை பற்றி என்னோட புரிதல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊர் அரசியலுங்கும் போது, முதல்ல நம்ம நாடு அரசியலுங்கும் போது 2 இது இருக்குது. ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று ஸ்டேட். ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கு போவோம். எனக்குமே பெருசாக அரசியல் நாலேஜெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இந்த அரசியலை பற்றி, எனக்கு அரசியலும் பிடிக்கவும் பிடிக்காது. எதுக்கு அந்த இதை பற்றி லைட்டாக இது பண்ணேன்டா, நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அடுத்த அப்கமிங் வீடியோலாம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்ன, அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்டெப்த்தாக இல்லாமல் சும்மா ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது இன் ஃப்யூச்சர் வரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு 2 இயர்ஸாக நான் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டோ இதெல்லாம் கிடையாது. நான் எதுவுமே இதை வாங்குங்க விற்றுருங்க அது மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு அந்த இதில் லைட்டாக ஒரு ஆர்வம் இருந்துச்சுங்கிறதுனால அந்த ஆர்வத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறத வச்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நான் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணேங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவ் நம்ம சொல்லலாம். ஓகே, அது இன் ஃப்யூச்சர் வரும். பட் அந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதில் சில பல விஷயம், நாட்டோட நடைமுறை இது எல்லாமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த நாட்டோட நடைமுறையும் இன்வால்வ் ஆகிருக்குங்கும் போது அந்த நாட்டை ஆட்சி செய்கிறவங்களும் அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதனால சரி ஓகே, அரசியலை பற்றி நம்ம லைட்டாக உள்ளார போவோம். ரொம்ப வேணாம், ரொம்ப எனக்கு போவோம் விருப்பம் இல்லை. ஸோ லைட்டாக உள்ளார போவோம், லைட்டாக அப்படியே மேலோட்டமாக அதை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது சரியா தப்பா, இல்லை இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரில, நீங்கள் இந்த இதை புதுசாக இது பண்ணுறீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதான் வந்து இதோட இந்த வீடியோவோட கோல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு 2 இது இருக்குது. இதில் ஸ்டேட்டு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பம். ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எக்கச்சக்க பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. கட்சிகள் வந்து ஊர்பட்ட கட்சிகள் இருக்குது. எனக்கு சிலது தான் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் இந்த பாலிட்டிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆட்சியில் இருக்கிற டிவிகே, எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கே, அதேமாரி முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஞ்சம் அளவுக்கு சீட்டு இருக்கிற ஏடிஎம்கே, ப்ளஸ் இவங்க இருக்காங்க, விசிகே இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. எல்லாமே கூட்டணி, டிவிகேவோட கூட்டணி. அப்புறமேட்டு இந்த சிபிஐ, சிபிஐஎம் இது மாதிரிலாம் கட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட்லேயே வராத நம்ம இவர் இருக்கார், சீமான் அண்ணன் கட்சி, அதுவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன் ஜென்ரல் முதல்ல சீமான் அண்ணன் கட்சி வந்து முன்னாடி லாஸ்ட் எலெக்ஷனில் கூட 8% ஓட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ முடிஞ்ச எலெக்ஷனில், அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன் 8% ஓட்டுக்கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லையா. அது வந்து இந்த தடவை கம்மியாகிடுச்சு. எனக்கு டிவிக்கே உள்ளார வரும்போது அந்த மாதிரி எல்லா ஓட்டு, யூத் ஓட்டு, எல்லா ஓட்டுமே எடுத்துட்டாங்க. பட் நான் இது வரைக்கும் பார்த்த பாட்காஸ்ட்லேயும் வீடியோலையும் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கடா, சீமான் அண்ணன் வந்து ஒரு ஓட்டு கேட்குற மெத்தட் இருக்குல்ல, அவங்களோட ஆடியன்ஸ், அவங்களோட ஆளுங்க, அவங்களெலாம் மேனிப்புலேட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டவும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்சி இருக்கிற அந்த ஆளுங்க வந்து எப்படின்னா, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்மளாட்டி எப்படி சொல்கிறது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொட்டி கடையை திறக்கிறது கூட எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஸ்டார்டிங்கில் எதுவுமே அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் அதை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வீடியோ இது எடுக்கிறேன், அதுவுமே கஷ்டம் தான். வெளியில் எல்லாருமே பார்ப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல பல பேர் இருக்காங்க, இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு, பல பேர் பார்ப்பாங்க, அதுவே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும், ரைட்டா?
அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம பண்ணும்போது அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். பட் இதில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எப்படி இருந்தால் வேறு லெவல் அப்படின்னு நினைப்போம்னா, நான் இப்போ யூடியூப் பற்றி சொல்லணுன்னா, நான் இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபார் எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரணும்னு சொல்ல வரல, அது மட்டும் இல்லாமல் அது வரணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல வரல. சப்போஸ் ஆனால் இப்போ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கும். ரைட்டா, இது மாதிரி பரவாயில்லடா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராக ஒரு குஷி இருக்கும் தெரியுமா. அது வரத்துக்காக நான் சிலது பேசுகிறேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ, இல்லை நீங்கள் ஒரு கடையை வைக்கிறதுக்கு, ஒரு பொட்டி கடையை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் ஆகலாம், எப்படி ஒரு பெரிய ஒரு காங்கிளமரேட்டாக பல கம்பெனிஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு கம்பெனிக்குள்ளார அதை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா, அதை கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வரும், ஓ நம்மளும் அதெல்லாம் பண்ணலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிக்காதவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை படித்தவங்க தான் இப்படிலாம் பண்ண முடியும்னா, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா ஓகே நம்மளும் அந்த க்ரைட்டீரியாவில் தான் இருக்கோன்னு ஒரு நம்பிக்கை வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு படமோ பார்க்குறோம், அந்த படத்துலலாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காக ஏதோ ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி உள்ளதை பார்க்குறோம், அது மோட்டிவேஷனுக்காக உள்ள மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 12th ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த இது கூட பயங்கரமாக இருக்கும். ஓகே, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளும் இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும்னு சொல்லலாம். இது மாதிரி பல படங்களோ இல்லை வீடியோகளோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி சீமான் அண்ணன் பேசுகிறது இருக்குது அப்படின்ட்டு சில பாட்காஸ்ட்லாம் நான் பார்த்தேன். சில பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சீமான் அண்ணா அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக சொல்லிடுறேன், சீமான் அண்ணன் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பல பேர் சீமான் அண்ணன் சொல்லுவாங்க. அதனால் சீமான் அண்ணங்கிறதே நான் கேட்டு எனக்கு ரெஜிஸ்டர் ஆனதுனால சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி யூஸ்வலாக தெரியுது. ஸோ பேக் டு த டாபிக் என்னென்னா, நான் ஏன் இவங்க சொல்கிறது மோட்டிவேஷ்னல் இது மாதிரி மட்டும் தான் இருக்க ஒழிய, இது அவங்களாட்டி இது ப்ராக்டிக்கலாகவே முதல்ல எனக்கு ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. ஓகே, பல பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் எதுவுமே அவங்கள இதெல்லாம் சொல்ல, இது எந்த இடத்துலையுமே யாரையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பேசுகிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எனக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் தப்பாக இருக்குது, நான் சொல்கிற விதமோ இல்லை நான் சொன்ன வார்த்தைகளோ ஏதாவது தப்பாக இருக்குன்னா மன்னிச்சிருங்க. பட் நான் சொல்ல வர என்னென்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை பல பேர் பார்க்குறாங்க, ஆதரிக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகுது, இன்ஸ்டா ஸ்டோரியாக வருது, ஃபேஸ்புக்கில் இதாக போடுறாங்க, ரீல்ஸாகவும் பல இடத்துல வந்துகிட்ருக்கு, ஷார்ட்ஸாக வருது. இதெல்லாம் வரும்போது ஆனால் அது ஏன் ஓட்டாக வரல அப்படின்ட்டு யோசிக்கும் போது, இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா, சப்போஸ் இவங்க சொல்கிறது உண்மையோ அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிசிஸ் வச்சு பார்த்தா, அவர் சில விஷயம்லாம் இப்போ நம்மளுக்கு ஹிந்தியை ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் ஆக்கிறதுக்கு நம்ம நாடு, அதாவது நம்ம சென்ட்ரல் ரொம்ப ட்ரை பண்ணுது கரெக்டாக. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இப்போ சீமானனை பேசின்னு இல்லை, இதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே அது வரக்கூடாதுன்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவங்க இருக்கும் போது, கலைஞர் கருணாநிதி அவங்க இருக்கும் போதாவது சரி, ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதாவது சரி, இல்லைன்னா அதுக்கெல்லாம் முன்னாடியும் சரி, இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை, இந்த மாதிரி ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜாக மாறுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தேவையும் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஃபீல். அப்படி இருந்துக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் சீமான் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, தமிழை நம்ம நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றணும், இல்லைக்கா தமிழை மெயினாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிலது பேசுகிறதும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லை, பல படங்களுமே விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல படங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இடத்துல ஃபார்மிங்கோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்மிங் இம்பார்ட்டண்ட் தான், அதையும் நான் எதுவுமே இதாக சொல்ல. ஆனால் இவங்க சொல்கிறது எப்படின்னா, ஃபார்மிங் இம்பார்ட்டண்ட்டு, ஃபார்மிங்கை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அடுத்தபடியாக ஃபார்மிங்கை கவர்மெண்ட் ஜாபாக மாற்றுவேன், அது கவர்மெண்ட்டு இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவேன். இது எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தப்புன்னு நான் சொல்ல வரல.
நான் சொல்ல வர்றது இது நடக்குமா? இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடைமுறைக்கு வரத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கு தெரியுது. எனக்கு தோன்றது என்னென்னா, மேபி அதனால தான் அவருக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரி சில ஃபீல் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கட்சியை பார்ப்போம். ஓகே, எனக்கு இவ்வளோ தாங்க அந்த கட்சியை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கடுத்து நம்ம இதை பார்ப்போம், ஏடிஎம்கேவை பார்ப்போம். ஓகே, ஒரு இதாக எனக்கு தெரிஞ்சதாக வந்துக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து. அதாவது இந்த எலெக்ஷனில் யார் கம்மியான இது எடுத்திருந்தாவோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்த கட்சி இதை பற்றி பேசணுன்னாக்கா ஏடிஎம்கேவை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஏடிஎம்கே ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அவங்க பல நேஷ்னல், அதாவது நம்ம சென்ட்ரல் கொடுத்த ப்ரெஷரையும் பல ப்ரெஷரை அவங்க தாங்கி அவங்க அதுக்கு பேசியிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்து பல இடத்துலையும் குரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் பல இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர் நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேயும் சரி, இது இந்த ஸ்டேட்டில் தான் அப்படின்னு கிடையாது, பல ஸ்டேட்டில் பல விஷயங்களில் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மும்மொழி கொள்கைங்கிற மாதிரி அந்த ஹிந்தியை ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல ஜெயலலிதா அவங்களுமே சில இடத்துல இதை கண்டிச்சிருக்காங்க. ஈவன் தான் அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட கூட்டணியாக இருக்கும்போது சரி, பல இடத்துல அவங்க கண்டிச்சிருக்காங்க ஆஸ் பர் மை நாலேஜ். ஸோ இவங்க இருக்கும்போது கட்சியை பற்றி யோசித்தாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கட்சிக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது, அதை வச்சு யோசித்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணாங்கங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அது மாதிரி இல்லையோ, தனிப்பட்டு ஒரு ஆளையோ இல்லை ஒரு குழுவையோ அவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள மட்டும் அதை ஆதரிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அதுதான் கட்சியோட தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கட்சியோட தலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுண்டா, கட்சிக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, அதுதான் இந்த கட்சிக்கு தேவை அப்படிங்கிறத மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் எனக்கு தேவைன்னு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு என்ன தேவையோ அதுதான் கட்சிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி மாறுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இருக்கலாம், என் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாகவும் இருக்கலாம். எனக்கு நான் மற்றவங்க சொல்கிறத கேட்குறதும் என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் நான் ஓகே அப்படின்னு நான் இதை ஃபீல் பண்ணுறது தப்பாக இருக்கலாம். ஓகே, நான் இது எதுவுமே ப்ரையர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு அப்படி பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு கேஷுவல் டாக். தப்பாக இருக்கலாம், தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அந்த கட்சிக்குன்னு ஒரு தனியாக ஒரு மோட்டிவோ இல்லை, அதாவது அதோட முன்னேற்றத்துக்கு, அந்த கட்சியோட முன்னேற்றமோ அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக அதை மூவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்ச காலகட்டம்லாம் போய் இப்போ அது ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்போ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ ஏதோ அந்த மாதிரி, ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இதோட நீடு தான் அவங்களோட தேவை தான் கட்சிக்கும் தேவையாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்போஸ் ஆமாண்டா ஆமாம், இல்லைண்டா இல்லை, இது மாதிரி இந்த இது தான் ரியாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இல்லைண்டா நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் தோணுது. அடுத்தது எதிர்கட்சியாக இருக்கிற இப்போ டிஎம்கே. ஓகே, இப்போ டிஎம்கேவை பற்றி ஆரம்பம். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல நல்லது பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஓகே, அவங்க பல நல்லது தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த டிஎம்கேங்கிற இந்த கட்சியோ இல்லை ஏடிஎம்கே கட்சியும் சரி, இந்த கட்சிகளை சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க அவங்களோட பிஹேவியரில் நான் நோட் பண்ணது என்னென்னா, அவங்க நடைமுறையில் அவங்க பண்ணுறதுல நோட் பண்ணது என்னென்னா,
டிஎம்கே வருது, டிஎம்கே இப்போ ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஏடிஎம்கே ஆளுங்களாட்டி ஒத்துக்கவே முடியல. இல்லை ஏடிஎம்கே வருது அப்படின்னா டிஎம்கேவால் ஒத்துக்கவே முடியல. டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ்னால் என்ன சொல்கிறது, இன்னர் சர்க்கிளில் இல்லை, ஒரு பொதுமக்களாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டிவிகே உள்ளார வந்தது 2 கட்சியோட இவங்களாலையும் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு கேள்வி என்னென்னா, முதல்ல டிவிகே எப்படி பண்ணோன்றே தெரியாது. முன்னாடிலாம் சொன்ன மாதிரி அவங்க சும்மா பேசுகிறதோட முடிஞ்சிடமா, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் ஆக்ஷனில் வரமா, அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க, அதுவே நம்மளுக்கு தெரில. ஆனால் இவங்க உள்ளார வந்துட்டாங்கிறது ஒன்ஸ் தெரிஞ்ச உடனே தெரில, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி உள்ளே வந்துட்டாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணுவோம், என்னென்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். 6 மாதம் ஒன்றும் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை நான் சொல்லவும் மாட்டேன், அது சொல்லக்கூடாது, தப்பு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க உள்ளார வந்தோடனே நம்ம கண்மூடித்தனமாக நம்ம தாக்குறோம் பார்த்தீங்களா, அதில் எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அவங்க அதனால் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வரோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும்ல. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னே நம்மளுக்கு தெரியாது. தப்பு பண்ணால் தப்புன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அவங்க வந்ததுக்கு மட்டுமே, முக்கியமாக நான் எந்த டைமில் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எலெக்ஷனை ஜெயித்தாங்க, மைனாரிட்டியாக இருந்து அவங்க இன்னும் ஃப்ளோர் டெஸ்டிங் வந்து கவர்னர் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களாட்டி அதை காட்ட முடியல. அந்த இதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்குது. அப்பயே வந்து பல தாக்குதல் வருது. அப்பயே இவங்களுக்கு எதிராக பல பேர் வந்து தாக்குறாங்க. என் கேள்வி என்னென்னா, இவங்க இன்னும் ஆட்சியில் உள்ளறையே வராத டயத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ தாக்குறீங்களே, என்ன அப்படி கண்டுபிடிச்சிங்க அவங்க வந்து இப்படி தப்புங்கிறத அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது ஒரு மாதிரி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோ. இப்போ அவங்க வந்துட்டாங்க, இது இப்போ இவங்க தாக்குறதுனால ஒன்றும் சேஞ்சஸ்லாம் நடக்க போகிறது கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஓகே வந்துட்டாங்கும் போது ஓகே வரட்டும், என்னன்னு பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம விடலாம். அதுதான் என்னோடய ஃபீல். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன் பர்சனாக நம்மளுக்கு தெரியும், ஓகே எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது, கட்சியில் வந்து இப்படி தான் நடக்குது, ஆட்சின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ நான் 2 இதை பேசி முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற 2 பவர்ஃபுல் இது பேசினதுக்கப்புறமேட்டு நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கதண்டு. என்னென்னா, இப்போ 2 பெரிய கட்சிகள், முன்னாடி இருந்த பெரிய கட்சிகள், டிவிகேக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ டிவிகேவே ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படுது, அதை விடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில தேவையான விஷயங்கள் பண்ணாமையும் இருந்திருக்காங்க. கரெக்டாக? அது உங்களுக்கே தெரியும். சில காசுகள்லாம் நம்மளுக்கு எங்கே போகுதுன்றே தெரியாது. ஓகே இது ஊழல் வந்து டிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இல்லை ஏடிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. 2 பேருமே இது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்கிறேன் நான். ஓகே ஒரு கட்சியை வச்சு நான் சொல்ல, 2 பேருமே நான் சொல்கிறேன். 2 பேருமே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களோ, 2 பேருமே, நான் டிவிக்கேவே பண்ணலைன்னு நான் சொல்ல, நான் இன்னும் அந்த டைம்லைனுக்குள்ளேயே வரல, நான் இன்னும் முன்னாடி நடந்ததை தான் சொல்கிறேன். ஓகே ஏன்னா இன்னமும் நம்மளோட தேவைன்னு இருக்கிற சில விஷயங்கள் நடக்காமையே இருக்குது. இன்னொரு விஷயம், நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணுன்னு இருக்கேன். ஆனால் அதை வந்து நம்ம டிவிக்கேவை பார்ப்போம். டிவிக்கே சொன்னதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பல இது அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க, பல அணிகள், பல குழுக்கள், பல கம்பெனிஸ் வந்து இந்த டிஎம்கேக்குள்ளே இருக்குது. அது வந்து இவங்களுக்குள்ளே உள்ளதையே வச்சு வாழுது. இவங்க அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அந்த தேவைகள்லாம் எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகாமல் உள்ளுக்குள்ளே இவங்களோட ஏரியாலேயே, இவங்களோட இதுக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் இதுக்குள்ளேயே அது வந்து போகுது ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இவங்களுக்குள்ளேயே போட்டோம், அவங்களே சம்பாதிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க எதுக்கு இப்போ ரோடு போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக ஒன்று பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டு அவங்களுக்குள்ளே தான்ப்பா போகுது அப்படின்னா அதை வந்து நான் வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாக முடியுது அப்படின்னா கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அது எப்படி என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் முடிஞ்சுன்னா அது ஓகே தானே அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
புரியுதா? மற்றவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணால் அது அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இவங்களுக்குள்ளேயே போச்சுனாலும் ஓகே, அவங்களும் லாபம் அடைவாங்க. அவங்க கம்பெனி வழியாக போகிறதுனால அவங்களும் லாபம் அடைவாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் லாபம் அடைவாங்க, நம்மளுக்கும் லாபம் வரும். ரைட்டா? ரோடு வந்து இப்போ நல்லாயிருக்கும், வீடு வந்து நல்லாயிருக்கும். அது இருந்தால், அப்படி பண்ணியிருந்தால், அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரல, பண்ணியிருக்காங்கன்னும் நான் சொல்ல வரல, இல்லை பண்ணலை அப்படின்னும் நான் வந்து சொல்ல வரல. ஓகே, பண்ணியிருந்தால் அது நல்லது தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து டிஎம்கேக்கு நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே டிவிகே வந்து சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உங்களை தவிர மற்றவங்கள சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த குரூப்பை எப்படி நீங்கள் வந்து திட்டலாம்? நீங்கள் அவங்கள திட்டலாம். ஓகே, அந்த ஆளையோ இல்லை அந்த குரூப்பை யார் தலைமை தாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்களும் நீங்கள் திட்டலாம். அவங்கள சப்போர்ட் பண்ணுற மக்களை நீங்கள் எப்படி திட்டலாம் சொல்லுங்கள்? என் நடுவில் விஜயமே அதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாரி, நம்ம சிஎம் விஜய் அண்ணன் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வித் ஆல் டூ ரெஸ்பெக்ட், நான் இப்போ எல்லாருமே பேசுகிறேன்னா எல்லாருமே பற்றி மரியாதையாக தான் நான் பேசுகிறேன். ஓகே, சப்போஸ் நான் எங்கேயா ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க, தெரியாமல் அப்படி ஒரு இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு வாக் அண்ட் டாக்குங்கிறதுனால அந்த இதில் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ நடுவில் சிஎம் விஜய் அண்ணே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு தான் இந்த மக்களை வந்து லாஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மக்களை நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தானப்பா, எனக்கு அதான் தோணுது. என்னென்னா அவங்கள சப்போர்ட் பண்ணதுனால அந்த மக்களை நீங்கள் எப்படி இதாக பேச முடியும்? அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்களே வந்து இப்போ டிஎம்கேவாக இருந்தாலும் நீங்களே எப்படி ஆட்சிக்கெல்லாம் வரீங்க? அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வரீங்க. நீங்கள் யாரை வந்து தற்கூரியோ இல்லை யாரை வந்து இதாக இழிவாக பேசுகிறீங்களோ அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வரீங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு ஆளாவது நீங்கள் தற்கூரின்னு சொன்னதில் ஒரு ஆளாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டுருந்துருப்பாங்கள்ல முன்னாடி. நீங்கள் எப்படிப்பா அவங்கள தற்கூரின்னு சொல்கிறீங்க? இட் மேக் நோ சென்ஸ். எனக்கு இது புரியவே இல்லை. மக்களுக்காக தான் இந்த கட்சிகள்லாம் இருக்குது, மக்களுக்காக தான் இந்த பார்ட்டிஸ்லாம் இருக்குது, மக்களுக்காக தான் அந்த பார்ட்டியில் இருக்கிற தலைவர் வந்து ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியது இருக்குங்கும் போது மக்களுக்கு எதிராக இவங்க எப்படி பேச முடியும்? மக்களை அசிங்கப்படுத்தி இவங்க எப்படி பேச முடியும்? இது எப்படி கரெக்டாகும்? புரியல. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு நீங்கள் மக்களுக்கு வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து எனக்கு சரியாக படலை. இது வந்து தப்புன்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. நான் அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும், டிவிகேக்கு வருவோம். இப்போ அடுத்த டிவிகே எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் நோ. எனக்கு அதை பற்றி அவ்வளோவும் டீட்டெயில்டாக தெரியாது. எனக்கு டீட்டெயிலாக தெரியாத போது நான் இன்னும் உள்ளார பல விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட பல நடந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை உள்ளார எடுத்துகிட்டு வந்து நடக்காத விஷயத்த நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதனால் நான் இன்னும் டெப்த்தாக இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு சரி, நம்மளுக்கு ரிசர்ச் பேஸ்டாக எவிடன்ஸ் பேஸ்டாக பேக்கிங் இல்லாத விஷயத்த நம்ம ஏன் உள்ளார எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் இதாகிட்டேன். அது இல்லைன்னாக்கா நான் இந்த நேரம் இந்த ஊழல் பற்றி அவங்க சொல்கிறது இதுலேயாமும் நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாதனால நான் சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ட்டு நான் விட்டேன். நான் எந்த கட்சின்னு சொல்லலை இந்த ஊழலை பொறுத்த வரைக்குமோ, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம டிவிகேக்கு வருவோம். இப்போ இந்த டிவிகேவை பற்றி நான் பேச வேண்டியது தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 விஷயம். ஒன்று, இந்த டிவிகேனால தான் பல பேர் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, சின்ன பசங்க உட்பட. ஓகே, அதில் நல்ல விஷயம் என்னென்னா இவ்வளோ பேர் பார்க்குறது. இவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் இதை பார்த்து பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் சில பேர் கேள்வி கேட்பாங்களோ, இதுலேருந்து கேள்வி கேட்குறதுக்கு இன்னும் 1-2 பேர் முன் வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வந்து நான் ஆதரிக்கிறேன். பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாமல், இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா என்னையும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாமல் அதை வந்து கரெக்டாக தப்பா இல்லை நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு சில பேர் இது வழியாக வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தோணல்லையும் எண்ணத்துலையும் தான் நான் வந்து இதை வந்து பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதுதான் நான் வந்து ஆதரிக்கிறேன். அதுதான் இப்போ இதுலேயும் வரோம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்னென்னா பல பேர் வந்து அரசியலை பற்றி பார்க்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே இதில் வரல.
நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் வந்து இதுவும் தான் சொல்லலாம். டிவிக்கே வந்தது வழியாக என்னாட்டி பல பேர் வந்து இது பார்க்குறாங்கன்னு தெரியுது. நானும் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நான் பார்ப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பல பேர் அரசியல் ரிலேட்டடாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால எனக்குமே அதில் லைட்டாக ஈடுபாடு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதாவது ஈடுபாடுன்னா எப்படி சொல்கிறது, நான் லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்குவேன். எப்படி தான் தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் வச்சியும் இப்போ இருக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அதிகமான அப்டேட் வருதோ, அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எதிர்பார்ப்பும் அதிகமாகிடுச்சு. தேவைகள் வந்து இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. முக்கியமாக இப்போ டிவிக்கே வந்ததில் ஒரு நல்ல விஷயம், ஆட்சிக்கு வந்ததை சொல்ல, டிவிக்கே இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளார டிவிக்கேண்டு உருவானதில் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இது மாதிரி பல மக்கள் வந்து இந்த பாலிட்டிக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறவங்க தான் இன்றைக்கி பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டில் பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச சில பசங்கள்லாம் இப்போ தான் 12th முடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அசம்பிளிலாம் பார்க்குறாங்க, பார்லிமெண்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போ நடந்த பார்லிமெண்ட்லாம் பார்த்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இப்படி நடந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட பர்சனலாக கேட்டதெல்லாம் இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. எனக்கு இப்போ பார்க்குறவங்க தான் என்கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பார்த்தவங்க தான் இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, தெரியுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. என்னை தெரிஞ்சதுனால அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, நான் வந்து என்ன பெரிய இது அப்படின்னு சொல்ல வரல, என்னை தெரிஞ்சதுனால அவங்க வந்து என்னோட இது கேட்குறாங்க. ஆனால் இப்படி கேட்க தோணுச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களுக்கு அடுத்து என்ன தோணுன்னா, இதில் எது சரி இதில் எது தப்புங்கிறதையும் பார்க்க தோணும் அவங்களுக்கு. இப்போ ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டம் உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து தேவைதானா அப்படிங்கிறது பார்க்க தோணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால டிவிக்கே வந்து உள்ளார வந்ததை நான் உண்மையிலேயே ஆதரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். டிவிக்கே கட்சிக்கு இல்லை, டிவிக்கே உள்ளே வந்ததுனால அந்த இம்பேக்டை நான் ஆதரிக்கிறேன். ஓகே, அந்த டிவிக்கு உள்ளே வந்ததுனால நடந்த விஷயங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஆதரிக்கிறேன். இப்போ டிவிக்கே கட்சியை பற்றி வருவோம். டிவிக்கே கட்சிக்குள்ளார உள்ளதை பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் உள்ளார வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீபீஸ் அதாவது இனாம், நம்ம கவர்மெண்ட் வந்து, நம்ம கவர்மெண்ட் இல்லை பல கவர்மெண்ட் வந்து பல இனாம்கள் வந்து அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இப்போ ஆரம்பித்ததில்லை, ரொம்ப வருஷமாக தொன்று ஆரம்பித்த விஷயங்கள். நம்ம கவர்மெண்ட் தான் சைக்கிள் கொடுத்துச்சு, அப்புறமேட்டு டிவி கொடுத்துச்சு, மிக்சி, கிரைண்டரு, லேப்டாப்பு. ஓகே, இப்போ ரீசெண்டாக உள்ள வரைக்கும் லேப்டாப் வரைக்குமே நம்ம கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகமான ஃப்ரீயான விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுத்துருக்கு. இப்போ இதில் நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட்டு சைக்கிள் கொடுத்துருக்கு. ஓகே, அந்த டயத்தில் வந்து இந்த சைக்கிளில் போன ஆளுங்க தூரத்தில் ட்ராவல் பண்ணும், விவசாயிகளாக இருப்பாங்க, அவங்களோட தேவையான அந்த மம்முட்டி இதெல்லாம் வந்து கடப்பாரை, மம்முட்டி, கோடாரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுட்டு பின்னாடி உள்ள இதில் வச்சுட்டு கேரியரில் வச்சுட்டு முன்னாடி வந்து அவங்க உட்காந்து போகிறதுக்கு தேவையாக இருந்துச்சு. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா மிக்சி, கிரைண்டர் அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னாக்கா வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து சில இது தேவை, அந்த இது வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே, அதுவும் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் அன்றாட வாழ்க்கையை ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு அடுத்தடுத்ததுன்னு வராங்க. அப்போ தேவைகள் வந்து அத்தியாவசியமாக இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஆடம்பரத்துக்கு கிட்ட போகும். இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு சைக்கிள் வந்து தேவையாக இருந்துச்சு, அத்தியாவசியமாக இருந்துச்சு, இப்போ அது கொடுத்துட்டாங்க. மிக்சி வந்து தேவையாக இருந்துச்சு, அத்தியாவசியமாக இருந்துச்சு, அது கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து டிவி வந்து தேவையாக இருந்துச்சு, எனக்கு உலக செய்திகள், உள்ளூர் செய்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக லேப்டாப்பு அதெல்லாம் வந்து தேவையாக இருந்துச்சு, ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவர் A2D நந்தா அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே நடுவில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி அரசாங்க கணினியை யூஸ் பண்ணி தான், அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு இது, அதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட கணினியாக இருந்துச்சு, அதில் தான் அவர் வந்து யூஸ் பண்ணார், அதில் உள்ள நாலேஜை வச்சு தான். அதுக்கு அடுத்தது அப்படியே காலப்போக்கில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து பல
கணினியை வந்து உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்கு. இந்தியாக்குள்ளே சொல்கிறேன், வெறும் தமிழ்நாடு அப்படின்ற இந்த இதுலேருந்து மாறி இந்தியாவுக்குள்ளே நியூ பிசி அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லாக அவர் வந்து இது பண்ணுறாரு. இது ஆனால் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கணினியை வந்து அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் அதை பற்றி நாலேஜ் வந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் இப்போ இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங் இந்த டிவிக்கு உள்ளர வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குற இனாமாக கொடுக்குற பல விஷயங்கள் வந்து நாட்டோட வளர்ச்சியை வந்து கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம், ஆனால் அது எதை கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. சரி, அவங்க அது சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொஞ்சம் வருஷம் அந்த எலெக்ஷன்லாம் நெருங்கினதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் இது ஃப்ரீயாக தரோம், அதை ஃப்ரீயாக தரோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு இவங்களும் மாறிட்டாங்க. எனக்கு மொதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி தானே பார்த்து இது பண்ணீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து பண்ணீங்கன்னா அப்போ அது தேவையில்லைங்கும் போது உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணும் போது ஏன் அது வந்து அதுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு ஏன் தேவையாகப்படுது? அப்போ நீங்கள் உங்கள் ரிசர்ச்சை வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ அவங்க வந்து தேவைண்டா அவங்க சில இதை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்ப்போம். என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இப்போ ரீசெண்டாக வரைக்கும் இருந்தது எலக்ட்ரிசிட்டி. முதல்ல நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல எலக்ட்ரிசிட்டியை கொடுங்க, நான் காசு கூட கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஜேகே தமிழ்னு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், ஜேகேண்டு அவரோட சேனல் பேர். இதுக்கு முன்னாடி ஜேகே தமிழ்னு தான் அவர் வந்து வச்சுருந்தார் சேனலோட பேரை. அவர் கூட என்ன சொன்னார், எனக்கு ஃப்ரீயாலாம் ஒன்றும் வேணாம், நான் ஃபுல் காசு கொடுக்குறேன், எனக்கு எலக்ட்ரிசிட்டியை தாங்க அப்படின்றாரு. அதை பற்றி நான் இப்போ அடுத்தது வரேன், அதை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது ஆனால் இது மாதிரி எலக்ட்ரிசிட்டி வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கண்டா, டிவிக்கு டிஎம்கே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து டிஎம்கே தான் தப்பு, டிஎம்கே தான் தப்பு, டிஎம்கே தான் தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருக்கலாம், அது ஒரு சைடு இருக்கட்டும். இவங்க வந்து என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த மாநாடப்பெல்லாம் அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் 200 யூனிட் ஃப்ரீயாக தரோம், அவ்வளோதான் சொன்னாங்க. இதை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் 200 யூனிட் ஃப்ரீயாக தரோம், அவ்வளோதான். அதில் எதுவுமே அவங்க சொல்லலை, அதில் இவ்வளோ தான், இதுதான், அதுதான் எதுவுமே சொல்லலை. 200 யூனிட் ஃப்ரீயாக தரோம், அதோடு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக தரோம். என் கேள்வி என்னென்னா, இது டிஎம்கே பண்ணது, டிஎம்கே ஆல்ரெடி அதில் பாதி இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், எல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே முன்னாடியே ஒன்று சொன்னாங்க, என்னென்னா, நாங்கள் பண்ணுற அந்த சத்துணவு திட்டம் இருக்குல்ல, அந்த சத்துணவு திட்டத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் உங்களை இது பண்ணுறோம், பாராட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்ச விஷயங்களே கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. ஒழுங்கான ஒரு ஆட்சி இல்லைன்னா, ஆட்சி ஆளர் வந்து ஒழுங்கான ஒரு விதத்தில் வந்து ஆட்சி செய்யலைன்னா, இந்த மாதிரி முன்னாடி ஒரு அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அதை இவங்க கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது. இதிலே நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க அதையே வந்து லைட்டாக டெவலப் பண்ணி ஒரு விஷயம், சத்துணவு திட்டம்னு இல்லை, ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி இருந்ததை லைட்டாக டெவலப் பண்ணி, இது மாதிரி ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்குறது வந்து நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் கொடுக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க வந்து சிங்கப்பெண் திட்டம், இது வந்து முன்னாடியே இருந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு போல், அதே மாதிரி உள்ள திட்டத்தை தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், அவங்க வந்து புதுசாக யூனிஃபார்ம் மாற்றிருக்காங்க, ஓகே, எனக்கு ஓகே தான். எனக்கு இதை வந்து இப்போ அவங்க மாற்றலை, யூனிஃபார்மில் என்னடா இருக்குது அப்படிங்கிறத விட யூனிஃபார்மை கூட இப்போ அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். சிங்கப்பெண் திட்டம்ங்கிறது டிஎம்கே வந்து இப்போ ஒரு 500 பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டிஎம்கே வெறும் ஒரு 500 பேரை வச்சுருக்காங்கன்னா, இவங்க 501 ஆளாக வச்சுருந்தா கூட எனக்கு அதை நல்லதாக தான் பார்க்குறேன். 2 விதத்தில். ஒன்று, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிது, அவங்க சம்பாதிப்பாங்க. எனக்கு இப்போ நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் ஒன்று உருவாக்கிட்டு அதை மறக்கலை.
புரியுதா? அது வந்து அவங்க கண் பார்வையில் தான் இருக்குது. அவங்க இன்னும் டெவலப் பண்ணணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம பாராட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பராக ஆக்கிட்டாங்க. இல்லை துபாயில் உள்ள மாதிரி, துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ லம்போர்கினியோ போர்ஷோ ஏதோ மாதிரி கார்லாம், இது மாதிரி பணக்கார கார்லாம் வந்து போலீஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். பல வீடியோவும் இருக்குது அதுக்கு. அந்த இடத்துல இவங்க அந்த அளவுக்கு பண்ணலைனாலும், அந்த அளவுக்கு அதுக்கு செலவு பண்ணலைனாலும், சொல்லப்போனால் அந்த அளவுக்கு தேவையும் இல்லைண்ணா, அது வேணும்னு சொல்லலை. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணலைனாலும் இவங்க வந்து எப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்டா ஒரு விஷயமும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இதில் எனக்கு தப்பாக பட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியில் டிவிக்கே வந்து சொல்லியிருக்கணும். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்களோட மாநாளில் இது பேசும்போதே அவங்க வந்து சொல்லியிருக்கணும், இது வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணால் 200 யூனிட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் அது அவங்க சொல்லலை. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பாக பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க இதுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இதை சைன் பண்ணும்போது தான் இதை முதல்ல சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது சைன் பண்ணும்போது தான் முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க திருச்சிக்கு வரும்போது தான் இதை வந்து அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இதுதான் இந்த அரசாங்கலாட்டி இப்போ ஒதுக்கி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும், இது என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட்டு, இது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த இதோடு சேர்த்து அவங்க வந்து சிங்கப்பெண் திட்டம் அப்படி தான் அப்போ தான் வந்துச்சு. 3 தான் முதல்ல இது பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. சிங்கப்பெண் திட்டம், அப்புறமேட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயம், அதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம ஊரில் அதிகமாகிடுச்சு. உண்மையிலே அதிகமாகிடுச்சு தான், எனக்குமே தெரியுது. எனக்கு பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பல இடத்துல. ட்ரக்கு வந்து நம்ம ஊரில் அதிகமாகிடுச்சு தான். அதை வந்து ஒழிக்கணுங்கிற ஒரு எஃபர்ட் வந்து போடுறாங்க. இது இவங்க தான் போடுறாங்கன்னு கிடையாது. டிஎம்கே வந்திருந்தால் அவங்களும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு யோசித்து வச்சு அதை பண்ணுற வரைக்குமே எனக்கு ஓகே தான், ஐ எம் ஹாப்பி வித் இட். அதையும் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதை பற்றி என்ன அப்டேட்டு அப்படின்லாம் தெரில, பட் அதை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை ஹாப்பி. இதில் அடுத்த விஷயம் என்னென்னா, இவங்க அதோடு சேர்த்து இப்போ ஃப்ரீ பீஸை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்ததுனால மறுபடியும் நான் ஃப்ரீ பீஸ்க்கு வரேன். இது மாதிரி அரசாங்கம் வந்து 200 யூனிட் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஓகே ரைட்டு, அது ஒன்று இனாமா கொடுக்குறீங்க, ஓகே ரைட்டு, ஹாப்பி. இப்போ அதுக்கு அடுத்த ஒரு ஃப்ரீ சொன்னாங்க, 6 சிலிண்டர். இப்போ இந்த 6 சிலிண்டர் வந்து எதனால் இப்போ ரொம்ப கஷ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு, அது அரசாங்கம் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு எதனால் கஷ்டம்னா இந்த ஈரான் அமெரிக்காவோட போகிறனால. ஆனால் இந்த போர்லாம் இருக்கட்டும், முதல்ல அரசாங்கம் வந்து அதையும் கால்குலேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் போது கூட அதை வந்து அவங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா? பெட்ரோலு, டீசலு, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்பிஜி கேஸு, இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் அந்த போர் இது வழியாக தான் வருது கரெக்டாக. அந்த போர் எந்த ரீஜனில் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த ரீஜன்லேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ பற்றாக்குறையாச்சோ அப்போ தானே அவங்க வந்து சொன்னாங்க, நாட்டுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து சொன்னாங்க. ரைட்டா? அந்த இது நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சு. உடனே நேற்று எந்திரிச்சு அமெரிக்கா வந்து சண்டைக்கு போகல கரெக்டாக. இந்த இது வந்து அங்கங்கே நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அங்கங்கே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. போர் போய் அட்டாக் பண்ணதுன்னு நான் சொல்லலாம். அட்டாக் பண்ணதுன்னு வச்சா எப்படி இருந்தாலும் 100 நாள் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே வச்சிங்கன்னு வச்சுங்களேன், 100 நாளாக இந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. அந்த இதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னாலும் அவங்க வந்து அந்த பேசுகிற தோனியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுச்சு, ஈரான் தான் வந்து எங்களோட எதிரிங்கிற மாதிரி. அந்த ஆளுங்களில் உள்ள ஆளுங்களையும் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் முன்னாடியிலேருந்தே ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, பொதுமக்களாக இருக்குது, அட்லீஸ்ட் சில பேருக்காவது அது வந்து தெரிஞ்சிருக்குள்ள வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்போது எது பாசிபிளோ அதுதான் நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து என்டிகே சீமானண்ணா அவங்க கட்சியில் அவங்க சொன்ன விஷயம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே இதுவும் இருக்குது. இந்த கேஸ் இதை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாகாக பார்க்குறேன். அது ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முன்னாடியே தெரியும், இது ஒன்று நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அதை எடுத்துகிட்டு வரேங்கிறது ஓகே ரைட்டு. இன்னொரு சைடு, அதாவது 6 கேஸ் சிலிண்டரு ஃப்ரீயாக கொடுக்குறது, அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன்.
இன்னொருது இந்த தாய்மாமன் சீர், அப்புறமேட்டு என்னது அண்ணன் சீர், இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க தெரியுமா. தாய்மாமன் சீருன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து மோதிரம், அதுக்கு அடுத்தது அந்த அண்ணன் சீருங்கும் போது அது வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 2 கிராம் வந்து தங்கம் கொடுக்கும் அப்படின்ட்டு சொன்னதாகட்டும். இதுலேயுமே நானும் இருக்கிற எல்லா மாநாடு எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எதுலேயுமே வந்து பர்டிகுலராக சொல்லலை, எத்தனையாவது கல்யாணம் சொல்லலை, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ கேரட்டு இது அப்படிங்கிறது சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இது தேவையா அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா இப்போ 9 கேரட்டில் கூட கோல்டு இருக்குது. நான் வந்து இந்த அரசாங்கம் அதை கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது கொடுக்கறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? இப்போ அவங்க அதை கொடுத்தா அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப தேவையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நகையை வச்சு காசு எடுப்பாங்க. எவ்வளோ எடுப்பாங்க? இப்போது ஒரு கிராம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 16 கூட இல்லை, 14 அது மாதிரி தான் இருக்குது. 14 அப்படின்னா 2 கிராம். 2 கிராமுங்கும் போது எவ்வளோ வருது? 28,000 ரூபா வருது. 28,000 ரூபா. இப்போ அந்த 28,000 ரூபாயோ இல்லை 30,000 வச்சா கூட அந்த 30,000 ரூபா அவங்களுக்கு போகுது. அந்த தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ஏன்டா நம்மளுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியுது, ஒரு குடும்பம்னா அந்த இதுக்கு காசு வந்து இப்போதைக்கு பற்றாக்குறையாக இருக்குது, அந்த இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு 30,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட அதானே. ஏன்டா இப்போ தங்கமோ இப்போ கம்மியாகிட்டு இருந்துச்சு, அதிகபட்சம் போனது 17க்கு தான் போச்சு. 17 வச்சா கூட 40க்குள்ளே தான் வருது. கரெக்டாக 17 கூட இல்லை, 16 சுச்சம் அது மாதிரி போச்சு. நம்ம 17 வச்சா கூட 40க்குள்ளே தான் வருது. 34 35ங்கிற மாதிரி தான் வருது. சரி, நம்ம 40ன்னே வச்சுக்குவோம். 40 கொடுக்குறீங்க. 40க்கு அப்புறம் இல்லைன்னா எனக்கு தெரில, மேபி அந்த 40 வந்து எல்லாருக்குமே போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது வந்து ஒரு மாதிரி ஒரு தடவை கொடுத்துறீங்க, ஆனால் அதுக்கப்புறமேட்டா அதுலேருந்து யூஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு இது ஒரு ஆளுக்கு இது பண்ண போகிறது கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் அரசாங்கமே லேப்டாப் வந்து மடிக்கணினி அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மடிக்கணினி அவங்க கொடுக்கும்போது கூட ஏதோ குறிப்பிட்ட பேருக்கு படிக்கிற ஆளுங்களுக்கு அவங்களுக்கு மட்டும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் கணினி கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சில பேர் தப்பாக சொன்னாங்க. அதே நடி தப்பாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு புரியல, எல்லா இதுவுமே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நான் பண்ணியிருக்கோன்னு தானே சொல்லி கொடுப்பாங்க. நான் பண்ணலைன்ட்டு இல்லை வெறும் இதாக என்ன இப்போ ஏசர்லேருந்தும் ஹெச்பிலேருந்தும் டெல்லிலேருந்தும் வாங்கி கொடுத்தாங்க. என்ன அவங்களே வந்து கொடுக்குறாங்களா என்ன? ஒருத்தவங்க கொடுக்குறாங்கும் போது அதில் அவங்க ஸ்டிக்கரை போட்டு கொடுக்குறாங்கிறத வந்து ஒரு குத்தமாக சொல்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படல. அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் யார் என்ன இது பண்ணிங்க? அப்போ சொன்னதும் தப்புன்னா எனக்கு புரியல என்னன்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா, முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் A2D நந்தா அவரை வந்து சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு புதுசாக ஒரு மொத்தமாகவே அவர் முன்னேறுற அளவுக்கு ஒரு இது வந்திருக்கு. முன்னாடியே ஏதோ சில வீடியோலாம் சொல்லியிருந்தார். அவர் வந்து வீடியோ பண்ணுற அவர் வந்து 23 லட்சம் அது மாதிரிலாம் அவர் இது பண்ண முடியுதுன்னு அவர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆனால் கேட்குறதுக்குள்ள வாய்ப்புகளுங்கிறது ஒன்று உருவாகுது இல்லை, புரியுதா? அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் நீங்கள் இந்த மாதிரி கணினியோ சொல்லலாம்ல. இப்போ அவங்க கொடுத்துருக்க கணினியோ வந்து ரொம்ப முக்கியமான கணினியெலாம் கிடையாது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பல டெக் ரிவ்யூவர் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. இது மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையே, நீங்கள் அது கூட பண்ணலையோ, இல்லை இந்த நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயங்கள் தேவையா அப்படிங்கிற சில டவுட் வருது. அது நம்ம சென்ட்ரலுக்கு போகணும், அது எனக்கு ஒன்று மெயினாக இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு சென்ட்ரலை பற்றி நான் பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டேட்லேயுமே என்னென்னா, இப்போ இவங்க வந்து இந்த சினிமா டயலாக் பேசுகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்கிற விஷயங்கள். ஓகே, இப்போ நான் பேசுகிற சில வார்த்தைகள் வந்து பல இடத்துல பேசாமல் இருப்பாங்க, புதுசாக இருக்கும். அது இது வந்து எனக்கு வசதியாக நான் எந்த சமூக வட்டாரத்தில் வளர்ந்தனோ அந்த வட்டாரத்தில் நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வட்டார சொல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க கொடுக்குறேன்னு சொல்கிற சில விஷயங்கள், இந்த தங்கம் இது மாதிரி விஷயங்கள் தேவையா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. நாட்டிலேயுமே வந்து மோடி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தங்கம்லாம் வாங்காதீங்கன்னு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தங்கம் வந்து நான் தங்கம் மோதிரம் கொடுப்பேன், 2 கிராம் இது கொடுப்பேன். நான் சொல்ல வர்றது மோடி சொல்கிறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, இவங்க பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த இடத்துல அவங்க அது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே
அது காசாக மாற்ற முடியுமோ ஒழிய அதை தவிர வேறு எந்த யூஸுமே இல்லையோன்னு எனக்கு தோணுது. தங்கமாக கொடுக்கறது வந்து அத்தியாவசியம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இந்த கவர்மெண்ட் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்னவா இருக்கணும்னு என்னாடி சொல்ல முடியாது. எனக்கு அது வந்து நடைமுறைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் தான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும். ஏன்னாட்டி அது வந்து எப்படி இது தப்பு, அப்போ நீ ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொல்லிடுறேன், சொல்யூஷன் வந்து சொல்கிறது நம்ம இது இல்லை. தப்பாக இருக்குது அப்படின்னா தப்புன்னு சொல்கிறது தான் நம்மளாட்டி முடியும். இல்லை இதை பெட்டராக பண்ணலான்னா பெட்டராக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளாட்டி சொல்ல முடியும். முக்கியமாக நான் இந்த ஃப்ரீ பீஸை பற்றி சொன்னது, ஃப்ரீ பீஸாக கொடுக்கலாம், நீங்கள் வந்து இலவசமாக பலது கொடுக்கலாம். அது அந்த குடும்பத்தை அடிவாரத்துலேருந்து, அதாவது மொத்தமாகவே வந்து நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து வளர்த்துக்கிட்டு வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் இதை வச்சுக்கிங்க, தங்கமாக வச்சுக்கிங்க, சொல்லப்போனால் தங்கம் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அதை எடுத்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்றதுக்கப்புறம் காசாக மாறும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன இது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அரசாங்கங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து தங்கம் தேவை, அதாவது காசு தேவை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியுது. அப்போ காசு இவங்களை எப்படி அதிகமாக பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு தேவைன்னா நம்ம வந்து சாப்பாடை கொடுக்குறது வந்து நம்மளால் முடியும். ஆனால் அரசாங்கம் போது அவங்க சாப்பாடு கொடுக்குறதுங்கிறதோட நிறுத்தாமல், சாப்பாடு இப்போ உள்ளதுக்கு தேவை அப்படின்னா சாப்பாடு கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக அவங்க எப்படி அடுத்த சாப்பாடை அவங்களாவே எடுத்துக்க முடியும், அவங்களாவே எப்படி அதை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது வழி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஓகே, வித் தட் செட் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணேன். இதில் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, முக்கியமான விஷயம், நான் இந்த ஸ்டேட்டு வந்து தப்பாக பண்ணியிருக்கு, சரியாக பண்ணியிருக்கு, இல்லை இந்த ஸ்டேட்டு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, மற்ற ஸ்டேட்டோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டு பல இடத்துல வந்து நல்லது தான் பண்ணியிருக்கு. அது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்லேயே தெரியும், லிட்ரஸி ரேட்லேயும் தெரியும். ஓகே, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் தான் வந்து படித்தவங்க வந்து அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு போய் பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியும். வெளியூரில் போய் வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை இங்கே மறுபடியும் காசு கொடுத்து சம்பாரித்து அவங்கள காப்பாற்றுறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களாட்டி பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. படிப்பை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இது வந்து புஷ் பண்ணாங்க. இன்னமும் நல்லாவே புஷ் பண்ணலாம். படிப்பு விஷயத்துலேயும் தேவையை அவங்க பண்ணதை தாண்டி தேவை பண்ண வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. முக்கியமாக வந்து காசு இதெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து லட்சங்களில் வந்து கேட்குறாங்க. நான் படிக்கும் போதும் ஒரு வருஷத்துக்கு லட்சம் அப்படின்னு எனக்கு வந்ததே கிடையாது. காலேஜ் உட்பட நான் சொல்கிறேன், ஒரு லட்சம் முழுசாக லட்சம் அப்படின்னு நான் கொடுத்தது வந்து காலேஜில் உட்பட எனக்கு வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு லட்சத்தில் இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக தெரியுது. இதுக்கு ஏதாவது ஒன்று வந்து சொல்யூஷன் வரணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்குறதுக்கு பதிலாக லட்ச பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குறது கூட பண்ணலாம். அதுவுமே பாசிபிள் தான். ஒரு ஸ்கூலும் ஒரு காலேஜும் அதை முன்னோக்கி போனாங்கன்னா மக்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காது. இவங்க அதை முன்னோக்கி போகிறது மட்டும் இல்லாமல், அதை முன்னோக்கி போகலன்னு நான் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு லட்சத்தில் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அரசாங்கம் வந்து படிப்பை அதிகப்படுத்தணும்னு போனால் இந்த காசுனாலேயே படிப்பை வந்து கம்மி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற இது இருக்குது. இன்னொரு சைடு நீங்கள் சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூலு அது மாதிரி இதில் வந்து போகலான்ட்டு, அது நம்ம சொல்லலாம். மறுபடியும் விஷயம் என்னென்னா, எல்லாராலேயுமே பணக்காரங்க உட்பட அங்கே போய் சேர்க்கறதுக்கு அவங்க பாயிண்ட்டாக தோணுச்சு அப்படின்னா எல்லாருமே அப்படி பண்ண சொல்லலாம். நான் அதான் சொல்ல வரேன். பணக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உட்பட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போவோம். அதில் கிடைக்கலன்னா நம்ம இதுக்கு போவோம். கவர்மெண்ட் ஸ்கூலே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லலாம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வரல, பணக்காரங்களாக இருக்கிறவங்களே வந்து ப்ரைவேட் ஸ்கூலு ப்ரைவேட் காலேஜஸில் தான் அவங்க வந்து அவங்களோட பிள்ளைங்களை வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா நம்மளாட்டி ஒன்றும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டு தான் வந்து எஃபர்ட் போட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல தேவைகள் இருக்குது, அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதுதான் நான் வந்து இது சொல்ல வருது. அடுத்த விஷயம் தான் இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த ஜேகே வந்து இது மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு. அவரும் ஒரு யூடியூபர் தான், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கா அவர்லாம்
அந்த இதில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். உண்மையிலே இது ஒரு பாதிப்பை கொடுக்க விஷயந்தான். ஏன்னா 18 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கஷ்டம் கொடுக்குற விஷயம். வித் தேட் செட், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கரண்ட்டு போனதே இல்லையாண்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி கரண்ட்லாம் போயிருந்திருக்கு. நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்கிற விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். நானுமே கரண்ட்டு போனதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட்டு நாங்கள் போகும்போது கூட நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் கரண்ட்டு போகிறத முன்னாடி சொல்கிறது வந்து இங்கே முக்கியம் கிடையாது. கரண்ட்டு போகாமல் ஆக்கணும். ரைட்டா? இப்போ பல கண்ட்ரி நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறோம். ஜிடிபி லெவல்லாம் மேலே இருக்குது அப்படின்ட்டு 4ல் இருந்துச்சு, இப்போ 7ல் வந்துருச்சு. அதை நான் ஒன்றும் சொல்லப்பா. நான் அதுக்கு அந்த இதை பற்றி எதுவுமே குத்த சொல்ல ஏன்டா, பல பேர் கொடை பிடிச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. நான் அதை வந்து ஒன்றும் குத்தி காட்டி எதுவுமே சொல்ல வரல. ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, ஜிடிபி லெவலில் இப்படி பார்க்குறீங்களே, மற்ற கண்ட்ரிஸை வந்து எலக்ட்ரிசிட்டிலையும் பார்க்க வேண்டியது தானே. கண்ட்ரியே எடுத்துக்கங்க, எல்லா கண்ட்ரிலையுமே இந்த இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே 24/7 முதல்ல கரண்ட்டு வருதா? அப்போ அதுக்கு நம்ம இது பண்ணணும்ல. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுத்துக்குமே ஒரே நேரத்தில் நான் இப்போ சொல்கிறேன், அவங்க வந்து அது பண்ணியிருக்கணும்ல. சரி, ஓகே. அதனால் நான் இதில் சிம்பிளாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கரண்ட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த விஷயம், நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த கரண்ட்டு இது இப்போ டிவிக்கே வந்தோன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, அதை பற்றி அவரோட பார்வை என்ன, அவரோட புரிதல் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, ஒரு வீட்டில் ஏசியே இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கிலே வந்து இதை வந்து ஒயரை வந்து போட்டு வச்சுருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி அந்த கேபிள் ஒயரை. அதை வந்து வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னா, ஏசி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கெப்பாசிட்டியில் தான் அந்த ஒயர் வரும். ரைட்டாக நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம வீட்டுக்கு வரும்போது மொத்தமாக இருக்கிறது வந்து ஒல்லியாக நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ஒயர் வரும். ஏன்னா அது ஒல்லியாக வரும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், மொத்தமாக வரும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அந்த கம்பியால் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ரைட்டா? இந்த இதில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இது வீணாக போகுது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் சரி, ஒயரு சரி, இது எல்லாமே இந்த வீட்டில் ஏசி இல்லையா, அந்த வீட்டில் ஏசி இல்லை, இந்த வீட்டில் ஏசி இருக்கா, இந்த வீட்டில் ஏசி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் கம்பேர் பண்ணி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ இந்த வீட்டுக்கு இவ்வளோ தான் கரண்ட் இதாகும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிவிக்கோட தப்பு தான். அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். டிஎம்கே இருக்கும் போது இது மாதிரிலாம் பெரிய லெவலுக்கு ஆகலை, ஆறதாக இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைடு, இது அவர் சொன்னது. இன்னொரு சைடு என்னன்னாக்க, ஃபீஸ் திருட்டு போகுது. ஓகே, அந்த ஃபியூஸ் இது வந்து திருட்டு போகுது அப்படிங்கிற டிவிக்கோட கிளைமு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, மொதல் விஷயம், ஃபியூஸ் திருட்டு போகுதுன்னு டிவிக்கே சொல்லுது, அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கே வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்டா இதுக்கு முன்னாடியே திருட்டு போயிடுச்சு அப்படி கிடையாது, அந்த டயத்தில் தான் திருட்டு போகுது. நீங்கள் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கப்போ தான் அது வந்து திருட்டு போகுது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். ரைட்டா? இன்னொரு சைடு வந்து என்னென்னா, இந்த கரண்ட் இது வந்து இந்த டிஎம்கேக்கு ஆதரவாக வந்து அவர் வந்து சொன்னார், கரண்ட்டு கம்மி வந்து இப்படி இதாக இருக்குது, அது வந்து பாழாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து தாங்க மாட்டேங்குது, அந்த சப்ளை தாங்க முடியல டிரான்ஸ்ஃபார்மரால், அது வெடிச்சிருது அப்படின்னு. இப்போ டிஎம்கே தானே அதை வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போ கரண்ட்டு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஏசி வந்து இல்லை அப்படின்னா, டிஎம்கே டயத்தில் இதை மாற்றும் போதே டிஎம்கே என்ன பண்ணியிருக்கணும், ஏசி இல்லையா, இனிமேல் சூடு காலம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால ஏசி ஒரு வீட்டில் 4 ஏசியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஒரு வீட்டில் 4 ஏசியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு வீடுன்னா 4 ஏசி போட முடியும் அப்படின்னா, அந்த 4 ஏசி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து அந்த இது உருவாக்கணும். அப்படி பண்ணால் தான் அந்தளவுக்கு நீங்கள் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டியை வந்து தாங்க முடிகிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கினா தான் வந்து 2 இல்லை 1 ஏசியோ மாற்றும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தாங்கும். இல்லை இப்போ இது தேவைண்டா, இது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வைப்பேன் அப்படின்னா, அடுத்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எப்படி தாங்கும்?
இதை எப்படி நீங்கள் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அரசாங்கத்தை வந்து நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்? புரியுதா? ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நடக்கவே ஆரம்பிக்குது. அது இவங்களோட தப்பு, டிவிகேவோட தப்பு. அதாவது ஃபியூஸ் திருட்டு போனது, இதுக்கு முன்னாடி ஃபியூஸ் திருட்டு போல, இந்த ஆட்சி வாரத்துக்கு முன்னாடியே ஃபியூஸை திருடி வச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லை, இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான், இந்த ஆட்சி 1 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபியூஸு திருட்டே போகுது. அந்த ஆக்ஷன் வந்து அப்போ தான் நடக்குதுங்கிறதுனால அது அவங்க தப்பு தான். இதை நீங்கள் டிஎம்கேட்ட மாற்ற முடியாது. ஆனால் மீன்வைல் இன்னொரு சைடு என்னென்னா, இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது, இந்த ஒயர் வந்து பொசுங்கி இதாகிறது, இதெல்லாம் வந்து டிவிக்கே வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அடுத்த ஒரு 2 அரசாங்கத்துக்கு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து தான் வந்து அந்த அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கணும். அது பண்ணலைங்கும் போது இது வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை வருதா இந்த மாதிரி விஷயத்தில், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா, இப்போ பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு சொல்யூஷன் எடுத்துருந்துருக்கணும். அப்போ தான் இப்போ நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆக்ஷன் பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூஸ் திருட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது வந்து நடக்கிறதுல ஒரு கட்சியோட பின்னணி இருக்கா, இது இருக்கா, அதெல்லாம் நான் போகல. இதெல்லாம் வந்து என்னோட கவலைகள் கிடையாது, மக்களாக இருக்கிற நம்மளோட கவலைகள் கிடையாது. நம்மளுக்கு வேண்டிய விஷயம் கரண்ட்டு வந்து நிற்காமல் வரணும். அதுக்கு வந்து அந்த அரசாங்கம் என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணணும். அது அவங்களோட கடமை, கேட்குறது நம்மளோட கடமை. ஏன்னா நம்மளுக்காக தான் அரசாங்கமே வந்து இருக்குது, அதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் கிடையாது. எல்லாமே வந்து நான் காமனாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த இது என்னென்னா, நம்ம ஸ்டேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கவர் பண்ணிட்டேன். என்னோட நாலேஜ் படி, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது படி நான் வந்து ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்ம வந்து சென்ட்ரலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுலேயுமே எனக்கு நாலேஜ் வந்து கம்மி தான், பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் சிலது இருக்குது. இப்போ முதல்ல ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி, அவங்கள எனக்கு அடுத்தது உள்ளதுக்கு எனக்கு ஒரு கதை இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி, அவங்கள பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங் அப்போ நான் சொன்னேன், இந்த வீடியோவை வந்து நான் 5 தடவை எடுத்திருக்கேன். இது வந்து 5ஆவது தடவை நான் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை எடுத்தேன், அப்போ தான் வந்து ஃப்ளோர் டெஸ்டிங் அந்த டயத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சரி அங்கேயே பல பேர் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்கனால எடுத்ததை எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, எடுத்து வச்சுட்டேன், அது எடிட் பண்ணலாம், ஒன்றும் பண்ணலாம், அப்லோடே பண்ண வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து வந்திருந்தாங்க. ஏன்னாக்கா பல பேர் வந்து கவர்னர் ஆட்சி வரட்டும், பிரசிடென்ஷியல் ரூல் வரட்டும் அப்படின்னு வந்து சொன்ன ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள், ஓகே, அவங்க வந்து இதை சொன்னதும் இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணி வேண்டாம் பாருங்கள், அதுவும் இருக்குது. அது மாதிரி ஒரு பல குழப்படி போச்சு. டிவிக்கே வந்ததுக்கப்புறமேட்டு பல ஆதரவெல்லாம் இது பண்ணி அதில் ஒரு குழப்படி போச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் இந்த வீடியோ அடுத்த ஒரு 2 இது கழித்து 3வது ஷூட்டிங் அப்போ என்னாச்சுன்னாக்கா, அப்போ தான் வந்து இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி லைட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிஜேபிக்கு போவோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எப்படி உருவாயிருக்குன்னா, யங்ஸ்டர் ஆளாக உருவாச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஜட்ஜு, ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு நினைக்கிறேன், அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி, ஒரு நோய் மாதிரி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு நம்ம சொசைட்டியில் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி, நம்ம சொசைட்டியோட ஒரு நோய் மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலான இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டு அதை பற்றி பேசி அதை பெருசாக்கி நம்மளுக்குள்ள பல சலசலப்பு, நம்ம நாட்டுக்குள்ளாரையே பல சலசலப்பை வந்து உருவாக்கி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கடுத்தது வந்து சென்ட்ரலில் வந்து ஆம் ஆத்மி அப்படின்ட்டு ஒரு கட்சி இருக்குது. அந்த ஆம் ஆத்மியில் முன்னாடி இருந்த ஒரு பையன், அதாவது ஐடியில் இருந்த, ஐடின்னா இந்த மார்க்கெட்டிங், அந்த கட்சியை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதை பற்றி இந்த டெக் பேஸ்டில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்ட ஆளுங்க இருப்பாங்கள்ல, அவங்க அந்த ஃபீல்டில் இருந்த ஒரு பையன் வந்து என்ன பண்ணாப்புல, ஒரு ட்வீட் போட்டாப்புல, கடுப்பாய் ஒரு ட்வீட் போடுறாப்புல. ஏன்னா அவரும் யங்ஸ்டர் தான் அப்படின்ட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாப்புல.
அப்போ இந்த கரப்பாம்பூச்சிலாம் ஒன்று கூடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த ட்வீட் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இது பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க, பல பேர் அதுக்கு ஆதரவாக வராங்க. என்ன ஆகுதுன்னா உண்மையிலே அந்த கரப்பாம்பூச்சி வந்து ஒன்றா ஆகுது. அதாவது நம்ம நாட்டோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்றா ஆகுனாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா ஆரம்பித்து மொதல் நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வந்துருச்சு. அந்த இதை ஆரம்பித்து மொதல் நாள்லேயே 10 மில்லியன்னா அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபியே 8 மில்லியன் தான். 8 மில்லியனோ 18 மில்லியனோ அது கிட்டத்தட்ட 3 நாளில் முடிச்சிட்டாங்க, 3 நாளில் தாண்டிட்டாங்க. நான் 3வது நாள் வந்து நானும் அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுற அக்கௌண்ட்டை. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடியே வந்து 2-3 தடவை அதை பேன் பண்ண ட்ரை பண்ணி இது பண்ணி இதில் ட்விட்டர்லேயும் பேன் பண்ண ட்ரை பண்ணி அது வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த இதை நான் 3வது நாள் இது பண்ணும்போது சப்ஸ்கிரைப் இது நான் அந்த சேனலை 3வது நாள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அப்போ நான் என்ன பார்த்தேன்னா 22 மில்லியன் பேர் வந்து அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து உலர வந்துச்சு. உலர வந்த உடனே அவங்க வந்து பல விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னாக்கா ஹெல்த் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னாக்கா அவர் சில விஷயங்கள் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீட். ஃபஸ்ட் டைம் இந்த நீட் எக்ஸாம் அது வந்து நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா டெலகிராமில் வந்து இது ஷேர் ஆகிடுச்சு. டெலகிராமில் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடத்துகிறேன் அப்படின்ட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் நீட் எக்ஸாமுங்கும் போது இறந்து போகிற பல பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தெரில, நம்ம அரசாங்கம்லாம் சொல்லுது, தமிழ்நாடு அரசாங்கம்னு கிடையாது, இது வந்து சென்ட்ரலோட கையில் இருக்குது. ஓகே, இவங்க சொல்லும் போது அங்கே மேனிப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அது இங்கே நடக்கலை. ஓகே, நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இது வந்து தரல. இதுக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோங்கிறது தான் எனக்கு தோணுது. யாருமே அந்த மாதிரி எஃபர்ட் போடலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பேக் டு டாபிக் என்னென்னா இவங்க வந்து இந்த மாதிரி இது வந்து லீக் ஆகிடுச்சு, அடுத்த தடவை மறுபடியும் ரீ எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்த்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஏன்னா அவரோட தப்பு. இந்த நீட்டோட பேப்பர் வெளியில் போயிருக்கு அப்படின்னா யாரால் வெளியில் போயிருக்கு? படித்த ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் அனுப்பிச்சுட்ருக்காங்களா? கிடையாது. அப்போ அங்கே யாரோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து வெளியில் அனுப்பிச்சுட்ருக்காங்கும் போது அந்த கவர்னிங் பாடியோட தப்பு அது. அப்போ அவங்க தான் வந்து பொறுப்பேற்று இது மாதிரி இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன், மக்களை கஷ்டப்படுத்தாத மக்களை வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி ஒரு சொல்யூஷன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்தாத மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு வந்துடணும். அதை அவங்க எடுத்துகிட்டு வரல. ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம். அதை எதிர்த்து வந்து இந்த சிஜேபி வந்து இது பண்ணியிருக்கு. இது மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப அதெல்லாம் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் கூட அதுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழுவோட தலைவராக இருக்கிற அந்த பையன் வந்து ஏதோ ஒரு இதாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு, அவரோட போராட்டத்தில் வந்து இவர் நின்று ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது ஒரு சைடு. நான் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களே அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். பல பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ பிஜேபி நான் முன்னாடியே ஆரம்பிக்க ட்ரை பண்ணது வந்து என்னென்னா இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த பிஜேபி கட்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க இவங்க எடுத்துகிட்டு வர விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்று சொல்கிறதெல்லாம் என்னென்னா ஒன்றா இருந்தால் பலமாக இருக்கலாம். இந்த ஒன்றா இருக்கிறத பற்றி தான் பல பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்தியாங்கும் போது ஒரு மக்கள், ஒரு குறிப்பிட்ட குழுவில் உள்ள ஒரு மக்களுக்குள்ள இது கிடையாது. இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு, எல்லா நாடுமே சரி. அப்போ துபாய்னா என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்போ துபாய் வந்து எதுக்கு கோயில் கட்டுறாங்க? புரியுதா? ஒரு இந்தியன்ஸ் அதிகமாக உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அது கட்டுறாங்க. கரெக்டா? இப்போ ஈரான் வாரில் கூட நம்மளுக்கு வந்து தெரியும், ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இது பிரச்சனையே. அப்போ அவங்களுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு பதிலாக எதுக்கு கத்தர், குவைத்து, துபாய் இது மாதிரி இதெல்லாம் அடிக்கணும்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இதை அடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல உள்ள அமெரிக்கன் பேஸ்லாம் இருக்கும்ல, அதனால் அடிக்கிறாங்க. அப்போ இவங்க வேறு நாட்டு ஆளுங்களை வந்து இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா உள்ளே வாங்கன்னு வரவேற்று வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து உள்ளே அடிக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆளுங்க உள்ளார வரத்துக்கு, வெளிநாட்டு ஆளுங்க உள்ளே வரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்த ஆளுங்களை வந்து
வெளியில் போகணும், இல்லை அவங்கள கொலை பண்ணுறது, எங்கே முதல்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது சொல்லுங்கள்? பல இடத்துல வந்து பயந்து போக வேண்டிய இதெல்லாம் இருக்குது. பல இடத்துல வந்து நம்ம பேசுகிறத பார்த்திங்கன்னா, நானே இப்போ ஒரு வீடியோ பண்ணணுன்டா 5 தடவை நான் இதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் பேசி இல்லை. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு 1 மணி நேரம் வருது, 2 மணி நேரம் வருது அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறத விட நான் அதிகமாக பேசியிருக்கணும். அதுலேருந்து தான் நான் வந்து கட் பண்ணி, ஓகே இப்போ நான் பேசுனது தான் கரெக்டாக இருக்குது. சில நேரம் நானே இப்போ நடந்துக்கிட்டே பேசும்போது என்னையே அறியாமல் தடுமாறி வேறு ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பேன். அதை நான் வந்து நீக்கணும் கரெக்டாக. ஏன்டா நான் ஒன்று சொல்ல வந்து அதை வந்து நான் உங்களுக்கு தப்பான புரிதலில் வந்து இது பண்ண முடியாது. அப்படியே வந்து சில தப்புகள்லாம் வந்து எனக்கே தெரியாமல் வெளியில் வந்திருக்கும். ரைட்டா? இது மாதிரி நான் ஃபுல்லாக பேசி இது வந்து 5வது டேக்கு. இது மாதிரி 4 தடவை நான் முன்னாடியே ஃபுல்லாக பேசியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ அப்படின்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்குள்ள வீடியோவுக்கு நான் ஒரு 8 மணி நேரமாவது நான் இதை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வந்து இதை பேசியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு தடவை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரசாங்கம் வந்து முதல்ல நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி பேச்சுரிமை அதெல்லாம் இங்கே கிடையாது. பல பேர் பயப்படுறாங்க, பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 3-4 கேஸ் இது மாதிரி வந்துச்சு. இப்போ நார்த்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பிஸ்னஸ்ஸு ஃப்ரூட்டு விற்கிறவங்க அவங்களோட பிரச்சனை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து NIT IITயில் சில சாப்பாடு ரிலேட்டடாக பிரச்சனைகள்லாம் பெரிய லெவலில் நடந்துச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம அரசாங்கம் தான் முதல்ல நம்ம மக்களை வந்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருக்கிற அரசாங்கம் வந்து இல்லை இவங்க மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், மற்றவங்களாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களாம் வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொல்கிறேனே, அப்படி இருந்தால் மக்கள்லாம் மீதி இருக்கிற மக்கள்லாம் வெளியில் வந்துடுவாங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. முதல்ல வந்து ஒரு ரிலீஜன் ஆளுங்க தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து உள்ளர வந்து பல கேஸ்ட்டு பல இது வந்து இருக்காங்க. அவங்களில் இவங்க தான் எங்களுக்கு வேணும், மற்றவங்களாம் வெளியே போகண்டு எல்லாத்தையுமே அமுச்சு விட்டு இவ்வளோ பெரிய நாடை வந்து என்ன பண்ணுவாங்க, இத்துக்கொண்டு ஒரே ஒரு இந்த ஒரு ஆளுங்க தான் சின்னதாக வந்து இந்த ஒரு ஆளுங்க தான் இதில் இருக்கணும் அப்படின்னு இவங்களே வந்து உரிமை கொடுத்துக்குவாங்க. அதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அது நான் தான் சொல்கிறேனே, எனக்கு பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு எனக்கு சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபினான்ஷியலாக நம்ம நாட்டுக்கு வந்து முன்னேற்றம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம நாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்டாச்சு உருவாக்கி விட்ருவாங்க. இல்லை யாரோ கட்டின ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து இவங்க வந்து பேரை போட்டு அவங்க பேரை போட்டு இது பண்ணிக்குவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இந்த ஒரு ஸ்டாச்சு உருவாக்குனதில் வந்து வெளியாளுங்க வந்து இதை பார்க்க வருவாங்க, வெளியாளுங்க வந்து இந்த ஸ்டாச்சுவை வந்து பார்க்க வருவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் அதிகமாகும். டூரிஸ்ட் அதிகமாகும் போது நீங்கள் அந்த இடத்துல பால்காம் அட்டாக்கு இந்த மாதிரி அட்டாக்கெலாம் நடக்க விட்டு நீ உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி டூரிஸ்ட் வருவாங்க? சரி, அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. தடவை இவர் வந்திருந்தார், ட்ரம்ப் வந்திருந்தார். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்திருக்கும் போது இந்த ஏழை மக்கள்லாம் வந்து இவங்க பார்த்துடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் வந்து ஏழை மக்கள்லாம் இருக்காங்க, அந்த இடம்லாம் இது மாதிரி குப்பையாக இதாக இருக்குதுன்னு பார்த்துடக்கூடாதுங்கிறதுனால செவரை பெருசாக உயர்த்தி கட்டி நம்ம ட்ரம்ப்போட கண்ணுலேருந்து இதை வந்து மறைச்சிட்டிங்க. அதுக்கடுத்து என்னாச்சு, நம்ம ஊருக்குள்ளேயாவது இந்த விஷயம் தெரிய வந்துச்சா இல்லையா, பல பேருக்கு தெரிய வந்துச்சா இல்லையா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராமல் செவரை தூக்கி கட்டி இதை வந்து மறைச்சி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது எப்படிப்பா சொல்யூஷன் ஆகும்? இது எந்த இடத்துல உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்குது? அதை நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ட்ரம்ப் வரும்போதாவது நம்ம மக்களுக்குன்னு இல்லைனாலும் ட்ரம்ப் வரதுனால தானே இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அட்லீஸ்ட் அரசாங்கம் அதுக்காவது காசு கொடுத்து எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தால் அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்ச நாட்களாவது மக்கள் வந்து நிம்மதியாக இருந்திருப்பாங்களா, ஒரு சுத்தமான இடத்துல இருந்திருப்பாங்களா? அதெல்லாம் நம்ம அரசாங்கம் பண்ணல. இது எவ்வளோ பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. சரி, ரைட்டு, நீங்கள் அதை விடுங்க. அந்த கட்சியை பற்றி அவ்வளோதான், அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுண்டா. அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து பல பேர் வந்து வந்துட்டாங்க. எதையுமே யோசிக்காமல் நம்ம நாட்டோட முன்னேற்றம் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சும்மா முட்டு கொடுப்போம் அப்படின்னு முட்டு கொடுக்குறதும் ரவுடிசம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து இருக்காங்க. இது எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே பல பேரை எனக்கு வந்து தெரியும். அதனால் நான் வந்து சொல்கிறேன்.
ஓகே ரைட்டு. இது வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஓன் பாதிப்பில் வந்து சொல்கிற விஷயம்னு வேண்டாம் வச்சுக்கோங்க, ரேண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது இப்போ காங்கிரஸ். ஓகே, இதுதான் நான் வந்து கடைசியாக கவர் பண்ண போகிறது, காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை பற்றி. அதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் வந்து நடுவில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னன்னா ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓட் சோரின்னா என்ன? ஓட்டை வந்து திருடிட்டாங்க. யார் திருடினா? இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து திருடி இருக்குது. இப்போ இருக்கிறது யார்? பிஜேபி அரசாங்கம் வந்து ஓட்டை திருடி இருக்குது. இது யார் சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி அவரோட சேனல் மட்டும் இல்லாமல் மற்ற சேனலுங்க எல்லாத்தையும் ஒரு அரங்கத்தில் கூட்டி வச்சு இவர் வந்து இதை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் வந்து நடைப்பயணமாலாம் இல்லை எதுக்குமே போயிட்டு சில விஷயத்துக்காக வந்திருந்தார். அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இது எப்படி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நாங்கள் காசு செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணி இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு ஒரு குழுவை வச்சு இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாருன்னா, மீடியாட்ட சொல்கிறாரு. சரி, முதல்ல இந்த ஓட் சோரி எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு பட்டதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த நாடு வந்து இவங்க கையில் இருந்துச்சு. என்னது, ஒரு ராஜாங்க கையில் இருந்துச்சு, மொனார்க்கியாக இருந்துச்சு, ஒரு ராஜாங்க கையில் இருந்துச்சு. ராஜா கையில் இருக்கும் போது என்னது, அவங்க வச்சது தான் சட்டம். மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு பிடிக்கும்னு அந்த ராஜாவுக்கு தோணுச்சுன்னா அவர் அதை பண்ணுறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு இதுதான் தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் அதை பண்ணுவார். அப்படி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இதில் வந்து மக்களோட பங்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது. ராஜாவோட பங்கு தான் ரொம்ப முக்கியம். அப்படி தான் இருக்கும் அதில். ஓகே, அடுத்தது என்ன மாறுதுன்னா, பிரிட்டிஷ்ங்க வராங்க. ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியில் உள்ள அந்த ஆளுங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதை வந்து ஒரு இடத்தையும் பிடிச்சி வைக்கிறாங்க. அதை வந்து இவங்களே ஒரு கம்பெனியாக இருக்கிற இவங்களே வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நாட்டோட உதவியில் அடுத்தடுத்த மூவ் வந்து பண்ணுறாங்க. அதாவது நம்மள மாதிரி ஆளுங்களை, இந்தியன்ஸை வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறது, அந்த இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஓகே ரைட், இதெல்லாம் பண்ணிட்டாங்களா? ஓகே, அதுலேருந்தும் நம்ம கடந்து வந்தோம். சுதந்திரத்துக்காக பல பேர் போராடினாங்க, போராளிகள் உசுரை பல பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று எடுத்துருவாங்க. இந்த டெமோக்ரஸி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து ராஜா தான் முக்கியம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு அடுத்தது வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு தான் முக்கியம். ராஜாவது நான் ஆட்சி செய்கிற மண்ணுக்கு என்ன முக்கியம் அப்படின்ட்டு அப்பப்போ யோசிச்சாவது ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. அவருக்கு என்ன தேவையோ அதையும் அப்பப்போ கொடுப்பாரு. ஓகே, அதை தான் வந்து ஆட்சியை நடத்துவார். இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தப்போ பிரிட்டிஷ்க்கு என்ன முக்கியமோ அதுதான். அதாவது இந்த மண்ணில் உள்ள வளங்கள் என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த அவங்களுக்கு வேண்டிய டயத்தில் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மண்ணுக்கு நல்லது வருது வரல அதெல்லாம் அவங்க தேவையே கிடையாது. ரைட்டா? அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது போனதுக்கப்புறமேட்டு அடுத்து டெமோக்ரஸின்னு வரும்போது இது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்காக உள்ள இது நடக்குது. இந்த நாடு வந்து இந்த நாட்டில் உள்ள மக்களுக்காக உள்ள நாடு இது. அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கறது தான் இவ்வளோ பேர் இறந்தாங்க, இவ்வளோ போராட்டம் வந்து நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த இதை வந்து உருவாக்குறாங்க. இதில் பல பிரச்சனைகள். ஓகே, அடிமையாக இருக்கும் போதே நம்மளுக்கு அந்த கேஸ்ட் இது வேறு கதை. பல பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த கேஸ்ட்டில் ஒரு பேர் சொல்லி வச்சுருக்கீங்களே, இந்த கேஸ்ட்டோட ஆரிஜின் வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க பண்ண ஒரு வேலையை தான் வந்து இப்போ கேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் அதுக்குள்ளார போகல, ஏன்னா எனக்கு அதை பற்றி பெரிய லெவலுக்கு நாலேஜ் கிடையாது. நான் அதுக்குள்ளார போகல. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ டெமோக்ரஸின்னு உருவாகிருக்கிறது மக்களாகவே ஓட்டு போட்டு எல்லா மக்களும் இப்போ ஓட்டு போடுறாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு டயத்தில் வந்து ஓட்டு போடுறாங்க. அதை வச்சு இந்த நாட்டோட ஆட்சியாளரை வந்து நம்ம இது பண்ணுவோம். மக்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு இது பண்ணுவோம். ஏன்டா அதுதான் வந்து முக்கால்வாசி பேர் கேட்குறாங்க. ஓகே, அந்த முக்கால்வாசி பேர் கேட்ட மக்கள் உள்ளே வந்தாலும் அந்த காவாசி பேருக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து தலைவராக வந்து இருக்காங்க. ஓகே, இதுதானே வந்து டெமோக்ரஸி. அதை பேஸ் பண்ணி தானே நம்ம நாடே வந்து உருவாயிருக்கு. அதை
அதை அடிமட்டமான ஒரு இதாக லெவலாக வச்சு தானே, ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக வச்சு தானே நம்ம நாடு உருவாயிருக்கு. அப்படி இருக்கும் போது இப்போ இந்த ஓட்சோரிங்கும் போது இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, யார் முக்கியம், இந்த தடவை எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்களா மக்கள், அவங்களோட உரிமையை அவங்கள்ட்டேருந்தே பறிக்கிறது தான் இந்த ஓட்சோரி. நீங்கள் ஓட்டு போட்டால் தானே யார் எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஓட்டு போடுறதே தேவையில்லை அப்படின்னாக்கண்ணா அதுதான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு பதிலாக யார் நிற்கிறாங்களோ, யார் ஆட்சியில் நிற்கிறாங்களோ அவங்களே பல ஃபேக் அக்கௌண்ட், எப்படி இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பல ஃபேக் அக்கௌண்ட்டு போட்டு மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு பல பேர் இருப்பாங்களோ, ஏமாறுற மக்கள்னு இருக்காங்க, அது வேறு விஷயம். அவங்க மட்டும் ஏறாமல் மற்றவங்களும் ஏமாறுறதுக்கு இருக்காங்கல்ல, ஃபேக் அக்கௌண்ட்டு, ஸ்கேமர்ஸ், அது மாதிரி இது மாதிரி ஃபேக்காக அவங்க பல பேரை உருவாக்கி விட்றாங்க. அது வந்து பலது எவிடன்ஸோட ராகுல் காந்தி வந்து சொல்லியிருப்பார். அந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இவர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நாட்டோட அத்தியாவசியமாக இருக்கிற ஃபவுண்டேஷனாக இருக்கிற அந்த ஓட்டு எல்லாரும் ஓட்டு போடணும். இப்போ கூட டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த உரிமையை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் காசு கொடுத்து மற்ற மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்குறாங்கங்கிறத நம்ம பெரிய விஷயமாக பேசுகிறோம். அதை வந்து நம்ம இடத்துல உள்ள இவங்க வந்து ஆளுங்க வந்து நம்ம ஆட்சியில் ஒருத்தராக வரவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்டா இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன். ஓகே, நீங்கள் இதுதான் தேவைன்னு நினச்சி பண்ணுறீங்க, ஆனால் இது உங்களை தேவையாக அவங்க தான் வந்து நினைக்க வைக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க வந்து இது பண்ணது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட நான் காசும் கொடுக்க மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவையில்ல அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நானே என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலயமா காசு கொடுத்து ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில் உள்ள அந்த குழுவில் உள்ள ஆளுங்களே வந்து மறுபடி பொய்யா ஓட்டு போட வைக்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுங்கிறத தாண்டி ஒரு ஆள் பல ஓட்டை போடுறாங்க, யாரோ வந்து போடுற மாதிரி காட்டுறாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக நான் வந்து இதில் பதிவு பண்ண நினைக்கிற விஷயம் என்னென்னா, பிரேசிலில் உள்ள ஒரு மாடல், ஓகே, பிரேசில் மாடல் ஒருத்தவங்க வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஓட்டு போட்டிருக்காங்கப்பா, திருட்டு ஓட்டு, ஓகே, அவங்கள வச்சு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து ராகுல் காந்தி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கடா, எவிடன்ஸோட மக்கள்கிட்ட வந்து, அதாவது மீடியாட்ட வந்து காட்டி பேசியிருக்காங்க. மொதல் விஷயம், மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவரோட சேனலில் அவரை பேட்டி எடுக்க வர ஆளுங்களே வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. மக்கள்கிட்ட வந்து இப்படி காட்டுறீங்களே, அதனால் என்ன ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது, நான் ஏன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நான் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். அவர் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயினான ஆளாக தான் வந்து இருக்கார். ஓகே, ஒரு கவனிக்கத்தக்க உள்ள ஆளாக தான் வந்து அவரும் இருக்கார். அவர் சொன்னால் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாவது அவரோட வார்த்தைகள் வந்து போய் ராகுல் காந்தியோட காதில் உழுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஆளாக தான் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் சேனல்லே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், இது மாதிரி ஒருத்தர் கேட்கும் போது அவர் சொல்லியிருப்பார் என்னென்னா, மக்கள் தானே ஓட்டு போடுறீங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, இது மாதிரி இந்த ஆட்சி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து திருடி தான் வந்திருக்கு, திருட்டு பண்ணி தான் இந்த ஆட்சி வந்திருக்கு. இதுலேருந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து அடுத்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அதனால தான் நாங்கள் வந்து இதில் பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, எனக்கு எழுந்த கேள்வி இது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. இப்போ அவங்க வந்து ஓட்டை திருடுறாங்க அப்படின்னா, மக்கள் ஆல்ரெடி ஓட்டு போடலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து ஓட்டை திருடுறாங்க, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஓட்டு திருடுறாங்க. ஒரு ஓட்டை திருடினாலும் திருட்டு தான். முதல் விஷயம், இதுக்கு அரசாங்கமே வந்து, அதாவது நம்மள்ட்ட இருக்கிறது வந்து கோர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோர்ட்டு லா இதெல்லாம் வச்சு முதல்ல நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கள்கிட்ட எவிடன்ஸ் விட்னஸோடு இருக்குது, எல்லா இதுவுமே இருக்குது, எவிடன்ஸும் இருக்குது, நீங்கள் முதல்ல ஆட்சியை கலைக்கணும், நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஓட்டை திருடி இருக்கீங்க அப்படின்னு முதல்ல நிறுத்தி, அவங்கள வந்து யார் சப்போர்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இதில் யாரெல்லாம் இருக்காவோ அவங்கள கைது செஞ்சு
இதை வந்து பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏண்டாக்க இது வந்து நம்ம நாட்டோட அடிமட்ட தேவை. அதையே வந்து இவங்க திருடியிருக்காங்க, அதையே வந்து இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க போது மக்களே ஓட்டு போடல. முதல்ல மக்கள் ஓட்டை இவங்க திருடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மீடியாவில் வந்து பேசுனா, மீடியாவில் வந்து பேசிட்டு மட்டும் போகிறது எந்த விதத்தில் போதுமானதாக இருக்கும்? அது போதாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும் போது உங்களுக்கு தெரியணும் யார்கிட்ட போய் என்ன பண்ணுன்னா இந்த ஆட்சியை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இவங்க ஓட்டை வந்து திருடியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு எதை வந்து பேஸாக, எதை வந்து ஒரு அஸ்திவாரமாக வச்சோமோ அதே வந்து இவங்க வந்து மாற்றி இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த அந்த காங்கிரஸ் கட்சி வந்து முதல்ல என்ன பண்ணணுன்னா, இந்த இது தப்புங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் லா இல்லைன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள லா வந்து முதல்ல இது பண்ணணுமா இல்லையா? ஏன்டா அப்போ இருந்த விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே எல்லாமே அப்படியே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ ரோட்டில் வந்து முன்னாடி சைக்கிள் போகுது அப்படின்னா சைக்கிள் வந்து 30-40 போக முடியாதுல்ல. அதை முதல்ல வந்து இவ்வளோ தான் ரூல்ஸு, இவ்வளோ தான் நீங்கள் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு இருக்கிறது. அப்புறமேட்டு மோட்டார் வந்ததுக்கு அப்புறமேட்டு பைக்கு, காருக்கெலாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போகலாம், இந்த ரோட்டில் 50 தான் போகணும், இந்த ரோட்டில் 100 போகலாம், இந்த ரோட்டில் 120 போகலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வருதில்ல. அது மாதிரி நீங்கள் இந்த ரூல்ஸையும் நீங்கள் மாற்றணுமா இல்லையா? அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணணுமா இல்லையா? அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் இந்த ஓட்டை திருடினது முதல்ல காங்கிரஸ் ரொம்ப 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 வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் நாட் ராங், சோனியா காந்தின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து நடுவில் ஒரு போகிற தேவை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த அமெரிக்காவுக்கு அவங்க போயிருக்கும் போது அப்போ ஆட்சியில் இருந்தது யாருன்னா நிக்சன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் நாட்டுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து இவங்க பண்ண சொன்னாங்க. அப்போ சோனியா காந்தி, இஃப் ஐம் நாட் ராங், சோனியா காந்தின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் நாட்டுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து மீடியாட்டையும், ஒயிட் ஹவுஸில் வெளியில் மீடியாவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற இதெல்லாம் முட்டாள்தனமான டீலை வந்து இவங்க போடுறாங்க, என் நாட்டுக்கு எது முக்கியம்னு எனக்கு தெரியும், நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் மீடியாலையும் அங்கேயும் சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. எந்த அளவுக்கு தைரியம் வேணும்? ஏன்னா இவங்க நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போய் அந்த இடத்துலையுமே வந்து, ஏன்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான நாடெலாம் கிடையாது அப்போயுமே, இப்போ வரைக்குமே பவர்ஃபுல்லான நாடெலாம் கிடையாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற பவர் கூட அப்போ இருந்தது கிடையாது. ஏன்னா அவங்க உருவாக்கின பவர் தான் இப்போ வந்த பவர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இவங்க வந்து அங்கேருந்து அந்தளவுக்கு பேசிவிட்டு, அந்தளவுக்கு கடுமையாக அவங்களாட்டி பேசிவிட்டு அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு, ரைட்டா? ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பாருங்கள், நம்ம ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்குறதுக்கு அமெரிக்காவில் வந்து நம்ம வந்து கெஞ்சுறோம், நாங்கள் வந்து ரஷ்யாட்ட வாங்கிட்டோமா, ரஷ்யாவில் வாங்கிக்கிறோம். ரொம்ப வருஷமாக அவங்க என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க எனக்கு வந்து காசை கம்மியாக தரேங்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து எனக்கு பெட்ரோலே தர மாட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு போர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதனால் எங்களுக்கு வர வேண்டியதும் வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அந்த நாட்டிலேருந்து, அதாவது எங்கள் நாடு வேறு ஒரு நாடாக இருக்கிற எங்கள் நாடு வேறு ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் ஒரு வேறு நாடாக இருக்கீங்க, உங்களோட அனுமதி கிடச்சா நாங்கள் போய் வாங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்ட்ரா இது அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மீம் மெட்டீரியல் மாதிரி தான், என்னப்பா இது லாஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை நான் ஏன் காங்கிரஸ் விஷயத்தில் சொல்கிறேன்னா, இப்படி மொக்கையாக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணுற தப்புகளையும் இதையும் வந்து மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, இவங்களாட்டி ஒன்று தப்புங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுத்தி இது பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க தைரியம் இல்லை. ஏன்னா காங்கிரஸில் ஆல்ரெடி பல கொலைகள் வந்து பண்ணியிருக்காங்க, மக்களை வச்சியோ இல்லை மக்கள் இல்லாமையோ பல பேர் பல கொலைகள் வந்து காங்கிரஸில் பண்ணியிருக்கிறதுனால அந்த காங்கிரஸ் வந்து பயந்துருச்சோ. அதே மாதிரி இந்த ஏடிஎம்கேக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான், தனிப்பட்ட ஆளோட தேவை தான் கட்சியோட தேவைங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி, தனிப்பட்ட ஆளோட பாதுகாப்பு தான் இப்போ கட்சியோட தேவையாகவே இருக்குது. அதனால அந்த கட்சி வந்து பேசவே மாட்டேங்குது, அந்த கட்சி வந்து ஒரு ஆக்ஷனுக்கே வர மாட்டேங்குது. ஒரு ஓட்டை திருடியிருக்காங்கன்னா எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயம், அதை அவங்க ஸ்டாப்பே பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள் ஸோ என்னடா புல் தரையில் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, அது வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன் நான் ஒரு 4-5 தப்பு கிட்ட பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு
எனக்கு தெரியாமல் மேபி இன்னும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச தப்பை மட்டும் இங்கே திருத்திடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் இந்த வீடியோ வெளியில் விடுறதுக்கு முன்னாடி. அதில் என்னடா ஃபஸ்ட்டு விஷயம், சோனியா காந்தின்னு ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். அது சோனியா காந்தி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது சோனியா காந்தி கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இது நான் வந்து இப்போ நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா இந்திரா காந்தின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அது வந்து இந்திரா காந்தி. அவங்க தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் நிக்சன்ட்ட வந்து அந்த மாதிரி ஒரு காட்டமான ஒரு போல்டான ஒரு விஷயம் வந்து பேசிட்டு ஸ்ட்ராங்காக வெளியில் வந்தது. ஸோ அதை இங்கே பதிவு பண்ணணும்னு பார்த்தேன். இன்னொரு விஷயம் நடக்க, நான் அந்த காங்கிரஸ் கொலை பண்ணியிருக்கேன். காங்கிரஸ் கொலைங்கிறது வந்து காங்கிரஸில் உள்ள ஆளுங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. காங்கிரஸில் இருந்த ஆளுங்களை கொன்னுட்டாங்க. அதாவது நம்ம ராஜீவ் காந்தி வந்து இறந்தது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணுறேன். அவங்கள வந்து பொதுமக்கள் வழியாவோ இல்லை மற்ற ஆளுங்களை அவங்க செட் பண்ணியோ அவங்க வந்து எதிர்கட்சியா இல்லை மக்களே பண்ணாங்களான்னு தெரில. பட் ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவங்களெலாம் இந்த லீடர்ஸாக, ஸ்ட்ராங் லீடர்ஸாக நம்ம இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களை வந்து அவங்க கொண்டிருக்காங்க. அதையும் வந்து நான் ஆட் பண்ணணும், தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லணும். அதாவது அவங்க காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க கொலை பண்ணல, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்கள கொன்று இருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஷார்ட்டான விஷயம், இப்போ இருக்கிற எல்லா கட்சியிலையுமே நான் முக்கியமாக வரணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, மீடியாவில் இருக்கிற ஸ்போக் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மீடியாவில் வந்து பேசுகிற ஆளுங்க இருக்காங்களா, அவங்கள வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். முக்கியமாக வந்து இந்த டிவிக்கே வந்து ஒரு ரீசண்டாக வந்த கட்சிங்கும் போது அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுலாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மீடியாவில் அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த ஆளுங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு அந்த இது ரிலேட்டடாக ஒரு நாலேஜபிள் பர்சனை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ அங்கே மீடியாவில் இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன மாதிரி ஆளுங்களாக உட்காந்து அதாவது எனக்கு அவ்வளோலாம் அதை பற்றி நாலேஜ் கிடையாதுங்கிறதுனால அது மாதிரி ஆளுங்களாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் அந்த இதில் ஆளுங்களை வந்து பெட்டராக ஆக்கி போடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. பதிவு பண்ணோம் அப்படின்ட்டாக்க, பதிவு பண்ணுண்டா ஒரு ஆள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி 6 மாதம் ஒன்றும் கேட்காதீங்க அப்படின்ட்டு நான் இந்த வீடியோலேயே முன்னாடி பதிவு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்கிறத விட அந்த மாதிரி பேசுகிற விதத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்கிட்ட அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து இருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருந்துச்சு. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 தடவை சண்டை நடந்துச்சு. சண்டைன்னா இப்படி எந்திரிச்சு ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் இது ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் வீடியோவில் 1/2 மணி நேரம் இதுவே ஓடுது. இப்போ அதே தான் அவங்க மீடியாட்ட வந்து பேசும்போது இது மாதிரி அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் நல்லா அதை பற்றி தெரிஞ்ச ஆளுங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா சில பேர் தான் பேசி பார்த்துருக்கேன். அந்த சில பேர் பேசுனதுலேயுமே கொஞ்சம் நல்லா தான் பேசுனாங்க. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா, நம்ம ராஜ்மோகன் அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமைச்சர் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல பாயிண்ட்டாகவே பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர்கிட்டே நான் அது எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்லலாம். பட் அவர் நல்லா பாயிண்ட்டாக பேசினார். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிறத விட அந்த மாதிரி நாலேஜ் இருக்கிற ஆளுங்களை வந்து இவங்க வந்து புஷ் பண்ணலாம், மீடியாட்ட வந்து பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்டா அவங்களுக்கு நாலேஜ் இருக்குங்கும் போது, நாலேஜ் இருக்கிறவங்க மக்கள்கிட்ட வந்து அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு என்னான்னு கிளியர் கட்டாக நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். மக்களுக்கு வந்து டேரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இவங்க இதை தான் சொல்ல வராங்க, இதுதான் இங்கே நடக்குது அப்படின்ட்டு. இல்லாமல் நீங்கள் வேற யாராவது ஒருத்தவங்க விட்டீங்கண்டா, இந்த ஏசிஎம் பிஎம் அடுத்து ஏஎம் அந்த மாதிரி காமெடிஸும் இல்லைண்டாக்கா 6 மாதம் ஒன்றும் கேட்காதீங்க அந்த மாதிரி விஷயங்களும் தான் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அதை பற்றி நல்லா நாலேஜ் இருக்கிற ஆளுங்களாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல், உங்களை ஆதரிக்கிற மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த இது ஓகே இதுதான் நடக்குது, இப்போ உங்களை ஆதரிக்கிறாங்க உங்களை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த மக்கள் வந்து உங்கள் மக்கள், நீங்கள் தான் வந்து அவங்கள டேக் கேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒழுங்காக இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீடியாவில் உங்கள் சார்பிலேருந்து வர ஆளுங்க வந்து கொஞ்சம் நாலேஜபிளான ஆளுங்களாக இருக்கணும். அவங்க வந்து தெளிவாக வந்து எல்லாமே பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ண மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னமும் வர கிடையாது. அந்த விஷயம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா அட் த மூமெண்ட் நீங்கள் சைன் போடும் போது பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணிட்டு மீடியாவில் முதல்ல இது பண்ணுங்கள். ஸோ தட் மக்களாக இருக்கிற எங்களுக்கும் வந்து தெரியும், ஓகே நீங்கள் இதுதான் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன,
இது வரைக்கும் நான் இவ்வளோ இது சொல்லியிருக்கேன். இதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சப்போஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் சில விஷயத்த அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு எனக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது, என்னாட்டி அதை பற்றி பேச முடியும் அப்படின்னா நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் டெஃபினட்டாக பல சேஞ்சஸ் இந்த வீடியோவில் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது வீடியோ வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுத்ததுனால வீடியோ வந்து இதாகிடுச்சு, அதாவது கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அதை மறுபடியும் க்ராப் பண்ணி போட்டுருவேன், அது மேட்ரு கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது மாதிரி ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதான் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னாட்டி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதை தவிர மற்ற சேனல்களும் இருக்கிறதுனால நம்ம பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணுறோம். ஒரு தடவை புது புது டாபிக், ஒன்றுமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு மாதிரி நேரத்தை வந்து போக்குற மாதிரி உள்ள விஷயங்களாக இல்லாமல் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வர நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் ஆதரவு கொடுத்தா தான், பல பேர் வந்து உங்கள் ஆதரவு கொடுத்தா தான், ஆதரவுங்கும் போது சப்ஸ்கிரைபும் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் அமுச்சு இதையும் பாருங்கள், இது மாதிரி ஒருத்தவங்க புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறான் அப்படின்ட்டு, அதை புதுசாக முயற்சி பண்ணுறான்ல, புதுசாக ஒருத்தவங்க ஒரு முயற்சி பண்ணுறான் அப்படி வேணாலும் நீங்கள் அதை சொல்லலாம். அதாவது நான் வந்து இதை புதுசாக ஒரு ட்ரையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் சொல்லி இதை வந்து அவங்களையும் ஆதரவு கொடுக்க சொன்னீங்கன்னா என்னையுமே இதை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணும். ஓகே, இன்னும் நல்லா பண்ணலாம், பல பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் எனக்கு வந்து உங்களோட ஆதரவு தேவைப்படுது. அதாவது நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுல இல்லை, நான் சொல்கிறது தப்புன்னாலும் இந்த விஷயம் நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு தேவைப்படுது. ஏன்டா நான் இப்போ சொல்கிறது மூலயமா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நம்புகிறேன். இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்து பயன்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்டில் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.